ஹாய் அமேசான் யாங். இன்றைக்கி நம்ம ஜிம்மினோட ஒரு ஒன் ஷாட் தான்டா பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது ஒன் ஷாட்னு சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. ட்ரை பண்ணுறேன்டா ஒன் ஷாட்டில் முடிக்கிறதுக்கு. ஏன்னா நான் ஸ்டோரி கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கேன். ஸோ அதனால் இது ஒரு மேபி 3 ஷாட் இல்லை 2 ஷாட் கூட போடலாம். பட் இருந்தாலும் ஓகே, ஒன் ஷாட்டை முடிக்க முடிஞ்சால் நான் முடிச்சிடுறேன், சரியா? அண்ட் தென் இதுதான் நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் ஒன் ஷாட். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒன் ஷாட்டே நம்ம ஜிம்மினுக்கு தான் போடுறேன். ஆக்சுவலாக இது ரெக்வஸ்டட் ஒன் ஷாட்ரா. நான் ஆல்ரெடி அந்த பர்சன் பற்றி வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். என் சேனலோட ஃபஸ்ட் கமெண்டர் ஆர்மி பொண்ணு. அவங்க தான் எனக்கு ஜிம்மினுக்கு ஒன் ஷாட் போடுங்கக்கான்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க ஐடி ஐஷு. ஸோ அவங்க கேட்ட மாதிரி தான் நான் ஜிம்மினுக்கு ஒன் ஷாட் ரெடி பண்ணியிருக்கேன். டைட்டிலுமே அவங்க ரெஃபர் பண்ண டைட்டில் வச்சு தான் கான்செப்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஐஷு, ஐம் ரியலி சாரி பிகாஸ் நான் வீக்கெண்டில் உங்களுக்கு போடுறேன் அப்படின்ட்டு நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். பட் என்னால் முடியலடா. ஆக்சுவலாக நான் ரெக்கார்ட் பண்ணுறதே சண்டே. ஸோ மேபி வீடியோ டியூஸ்டே நைட் இல்லை வெனஸ்டே மார்னிங் தான் போஸ்ட் ஆகும். ஸோ ஓகே, ஐம் சாரி, ரியலி லேட்டாக கொடுக்கறதுக்கு ரொம்ப சாரிடா. பிகாஸ் எனக்கு கொஞ்சம் எக்ஸாம்ஸ் இருந்தது, ஒர்க்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால மன்னிச்சிடுடா. அண்ட் தென் இந்த உனக்கு பார்க்கும்போது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மற்றவங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஐ விஷ். ஓகேடா. ஸோ ரொம்ப பேச வேண்டாம், ஒரு குட்டி இன்ட்ரோவோட ஸ்டார்ட் பண்ணலாம், சரியா? இப்போ நீங்கள் உங்களை பற்றி என்னென்னா, நீங்கள் ஒரு வில்லேஜ் பொண்ணுடா. நீங்கள் கிராமத்தில் இருக்க பொண்ணு. கிராமத்தில் இருக்க பொண்ணு மீன்ஸ் நீங்கள் ஒரு வில்லேஜில் தான் இருக்கீங்க. அந்த வில்லேஜில் உங்கள் அப்பாவோட ஃபேமிலி பெரிய ஃபேமிலிடா. லைக் என்னென்னா, இந்த ஜமீன்தார்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரியான ஃபேமிலியை சேர்ந்தவங்க நீங்கள். உங்கள் வில்லேஜ்லேயே அதிகமாக படிக்கிற பசங்கன்னா அது உங்கள் ஃபேமிலி சேர்ந்தவங்க தான். உங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்கடா, சோஃபியான்னு சொல்லிட்டு. அவங்க டிகிரி முடிச்சிருக்காங்க. லைக் உங்கள் வில்லேஜ் விட்டு வெளியே இன்னொரு சிட்டியில் போய் அவங்க படிச்சிருக்காங்க. ஓகேவா? நீங்கள் 12th தாண்டா முடிச்சிருக்கீங்க. நீங்கள் உங்கள் வில்லேஜில் இருக்க ஸ்கூல்லே தான் படிச்சிருப்பீங்க. பட் உங்கள் அக்கா வெளியூரில் போய் தான் படிச்சிருப்பாங்க. நீங்கள் உங்கள் வில்லேஜ்னால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்டா. நீங்கள் ஒரு இன்னசென்ட்டான அடக்கொடுக்கமான குடும்ப குத்து விளக்கு. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் வீடு எப்படி சொல்கிறதுனா, உங்கள் ஊரை விட்டு, உங்கள் ஊர் எல்லையை விட்டு தாண்டவே மாட்டீங்க. இது வரைக்கும் வெளியூருக்கு நீங்கள் போனதே கிடையாது. பிகாஸ் எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் சரி, உங்கள் அக்கா தான் வருவாளே தவிர நீங்கள் ஒரு தடவை கூட வெளியூருக்கு போனது கிடையாது. உங்கள் ஊர் எல்லையை தாண்டினா உங்களுக்கு உலகம் என்ன என்பதே தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு அடக்க ஒடுக்கமான குடும்ப குத்து விளக்கு. ஓகேவா? ஸோ ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு க்யூட்டான கேர்ள். உங்களுக்கு அந்தளவுக்கு இந்த சோஷியல் நாலேஜ், இந்த படிப்பு அதெல்லாம் கிடையாது. மினிமம் ஏதோ பாஸ் ஆகணுன்றதுக்காக பாஸ் ஆன கேஸ் நீங்கள். ஓகேவா? ஸோ இது தாண்டா உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் அண்ட் உங்களோட இன்ட்ரொடக்ஷன். தென் இப்போ நம்ம அப்படி ஜிம்மினுக்கு இன்ட்ரொடக்ஷன் பார்த்துடலாம், சரியா? ஜிம்மினோட ஃபேமிலி கொரியாவில் இருக்க ஒரு ஃபேமிலி தான். ஸோ அவங்க எப்படின்னா, ஜிம்மினோட அப்பா ஒரு பிஸ்னஸ் மேன். ரொம்ப ஃபேமஸ்னும் சொல்ல முடியாது, அதுக்குன்னு ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு நார்மலான ஒரு பிஸ்னஸ் மேன். ஓகேவா? ஸோ அவருக்கு 2 பசங்கடா. லைக் எப்படின்னா, அவருக்கு 2 ஒய்ஃப் இருப்பாங்கடா, சரியா? ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இறந்துட்டாங்க. ஓகே. செகண்ட் ஒய்ஃப் அவங்க இறந்ததுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கு ஒரு பையன் இருந்திருப்பாங்க. அவங்க நம்ம லீ ஜாங் சுக்னு வச்சுக்கலாம், சரியா? அவர் தான் ஜிமினோட பிரதர் இதில். ஸோ லீ ஜாங் சுக் அவருக்கு 3 இயர்ஸ் இருக்கும்போது அவங்க அம்மா இறந்துருப்பாங்க. ஸோ அதனால அவங்க அப்பா என்ன பண்ணியிருப்பாருன்னா, 2வது ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ணியிருப்பாரு. அதாவது ஜிமினோட அம்மாவை கல்யாணம் பண்ணியிருப்பாரு. தென் அதுக்கப்புறம் தான் ஜிமின் கொஞ்சம் லேட்டாக பிறந்திருப்பாருடா, சரியா? ஒரு 7 இயர்ஸ் லேட்டர் அந்த மாதிரி தான் பிறந்திருப்பார். ஸோ கிட்டத்தட்ட ஜிமினோட அண்ணாவுக்கும் ஜிமினுக்கும் ஒரு 10 இயர்ஸ், லைக் எப்படி சொன்னால் 10 இல்லை 12 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் வரும்டா, சரியா? ஸோ அந்த மாதிரி தான் அவங்க 2 பேரோட ஏஜஸ் இருக்கும். ஸோ அவங்க அப்பா ஒரு பிஸ்னஸ் மேன். இப்போ அவரோட பிஸ்னஸை அவங்க அண்ணா லீ ஜாங் சுக் பார்த்துக்கிறாரு. ஜிமின் இப்போ தாண்டா டிகிரி முடிச்சுட்டு ஜாப் எதுவும் இன்னும் பண்ணலை. டிகிரி இப்போ தான் முடிச்சு கையில் வாங்கியிருக்காப்புல பயவுள்ள. ஓகேவா? ஸோ ஜிமினை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படின்னா, எப்படி சொல்கிறதுனா, ரொம்ப அரகண்ட்டும் சொல்ல முடியாது, ரொம்ப ஃப்ளர்ட்டினும் சொல்ல முடியாது. லைக் அவர் ஃப்ளர்ட் பண்ணுவார், சைட் அடிப்பார், கேர்ள்ஸ் கூட எல்லாம்னா அதாவது இந்த கலாய்க்கிறது, அப்படி சுற்றுறது, டேட் பண்ணதெல்லாம் பண்ணுவார். பட் இட்ஸ் மீன்ஸ் அவருக்கு லவ்னு எதுவுமே கிடையாது. லைக் வெறும் பசங்க கூட சேர்ந்து சுற்றுற மாதிரி தான் எல்லாமே பண்ணிட்டுருப்பார். நார்மலாக அவருக்கு இந்த
சிட்டி பொண்ணுங்களை தான் பிடிக்கும், வில்லேஜ் பொண்ணுங்களெலாம் பிடிக்காது. ஸோ அவருக்கு வில்லேஜ்னால் என்னன்னே தெரியாது. ஏன்னா அவர் ஃபுல்லாக சிட்டியில் வளர்ந்த பையன். ஸோ அவருக்கு வில்லேஜ்னால் என்னன்னே தெரியாது. நார்மலாக அவர் வந்து இந்த வெளியே பப்பு, கிளப்பு, மப்பு அப்படி சுற்றுற ஆள். பட் இருந்தாலும் இது வரைக்கும் இந்த பொண்ணையும் லவ் பண்ணது கிடையாது, லஸ்ட்டும் எதுவும் கிடையாதுடா. சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அவர். நீங்கள் வந்து ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். உங்களுக்கும் உங்கள் அக்காவுக்குமே கூட 7 இயர்ஸ், ஐ மீன் 7 இல்லைடா, ரொம்ப எப்படி சொல்கிறதுனா, உங்கள் அக்காவுக்கு வந்து 28 ஆகுது ஏஜ். பட் உங்களுக்கு 18 தான். 10 இயர்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்கும் உங்கள் 2 பேருக்குமே. சரி, ஓகேவா? ஸோ நீங்கள் அந்த மாதிரியான சிஸ்டர் பாண்டிங். ஸோ இவருங்க வந்து இந்த மாதிரி, ஓகேவா? ஸோ இது தாண்டா இன்ட்ரோடக்ஷன். ஸோ இப்போது நம்ம வந்து ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போது ஒரு கிராமத்தாண்டா காட்டுறாங்க. ஸோ அந்த கிராமத்தில் வந்து ஒரு கல்யாணம் நடக்குது போல் இருக்குது. ஸோ அதனால் ஒருமாரி தடபுடலாக ஊர் எல்லையில் அந்த வாழை மரம்லாம் கட்டுறது, நிறைய அந்த பூ அதெல்லாம் இது பண்ணுறது, நிறைய வந்து அப்படியே கல்லன்னு ஒரு மாதிரி திருவிழா கோலம் மாதிரி இருக்குது ஊரே. பிகாஸ் ஊரிலே பெரிய குடும்பத்தில் கல்யாணம் நடக்க போகுது. யார் குடும்பம் இல்லைடா, உங்கள் குடும்பம் தான். உங்கள் குடும்பம் தான், ஏன்னா நீங்கள் தான் ஜமீன் குடும்பமாச்சே. ஸோ உங்கள் வீட்டில் தான் கல்யாணம். உங்கள் அக்கா சோஃபியாவுக்கு தாண்டா கல்யாணம். ஸோ அதனால உங்கள் வீடே வந்து அப்படியே எப்படி சொல்கிறது, உங்கள் வீடே பார்க்க அரண்மனை மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஜமீன் ஃபேமிலி. ஸோ உங்கள் வீடு அரண்மனை மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் வீடு மட்டும் டெக்கரேட் பண்ண மாட்டோம்னா, நீங்கள் ஜமீன் குடும்பன்றதுனால எல்லாருமே, அந்த ஊரில் இருக்க எல்லாருமே உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. ஸோ அந்த ஊரையே வந்து உங்கள் அப்பா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு திருவிழா ரேஞ்சுக்கு ஆக்கி வச்சுருக்காரு பொண்ணு கல்யாணத்துக்கு. பிகாஸ் செல்ல பொண்ணுகள் இல்லையா, அதனால் பொண்ணு கல்யாணத்தை வந்து ரொம்ப கிராண்டாக பண்ணணுன்னு சொல்லிட்டு ஊரையே வந்து அசத்துற மாதிரி அப்படி பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இப்போது உங்கள் வீட்டை தாண்டா காட்டுறோம். ஐ மீன் அது பேலஸ், பட் இருந்தாலும் நம்ம வீட்னே மென்ஷன் பண்ணிக்கலாம், ஓகேவா? உங்கள் வீடை தாண்டா காட்டுறோம். உங்கள் வீடு முழுக்க அவ்வளோ ஜனம் இருக்குது. லைக் அவ்வளோ பீப்புள்ஸ் எல்லாருமே இங்குத்துக்கு அங்குத்துக்கு ஓடிக்கிட்டு பறன்னு வேலை பார்த்துட்ருக்காங்க. ஒரு பக்கம் குழந்தைங்க அப்படியே விளையாடிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் கிழவிங்க உட்காந்து அப்படியே கதை பேசிக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் இங்கே அங்குத்திக்க வேலை. உங்கள் அம்மா அப்படியே தட்டை தூக்கிட்டு அங்குத்திக்கு இங்குத்திக்கும் போயிட்டுருக்காங்க. உங்கள் அப்பாவா ஃபோனை காதில் வச்சுட்டு கல்யாணத்துக்கு வர வேண்டியவங்களாம் இருக்கலாம் அட்ரஸ் சொல்லிட்டு அவரும் இங்குத்திக்கு அங்குத்திக்கும் ஓடிட்டுருக்காரு. அப்படியே ஒரு மாதிரி கிளுன்னு அப்படியே ஒரு மாதிரி சலசலப்போட இருக்குடா. இப்படி இங்கே அப்படி சலசலப்போட இருக்குது. இந்த இடத்துல ஒரு கொலுசு சத்தம் மட்டும் கேட்குதுடா, தனியாக கொலுசு சத்தம் மட்டும் தனியாக கேட்குது. அங்கே பசங்கள்லாம் விளையாடிட்டுருக்காங்க. அப்படியே சல்லுக்குன்னு ஒரு பொண்ணு அப்படியே படிக்கட்டுலேருந்து சல்லுன்னு இறங்கி வரா. வேறு யாரும் இல்லைடா, நீங்கள் தான். அழகாக ஒரு பிளாக் கலர் ஆஃப் சாரி கட்டிட்டு அப்படியே மெதுவாக அப்படியே டக்குன்னு இறங்கி வரீங்கடா. உங்கள் காலில் போட்டிருக்க கொலுசு சத்தம் அப்படியே அந்த இடத்தையே வந்து இது பண்ண. அங்கே இருக்க பசங்களுக்கெல்லாம் உங்கள் மேலே ஒரு கண்ணடா. ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் ஊர்லேயே நீங்கள் ரொம்ப அழகுடா, ஓகேவா? நீங்களும் உங்கள் சிஸ்டரும் தான் அழகு. அஃப்கோர்ஸ் உங்கள் சிஸ்டர் உங்களை விட அழகுடா. பட் இப்போ தான் அவங்க தான் கல்யாணம் ஆகி போக போகிறாங்க இல்லையா? ஸோ அதனால ஊர்க்கண்ணு மொத்தமும் உங்கள் மேலே தான். ஸோ அங்கே இருக்க பசங்க எல்லாம் அப்படியே வாயை பிளந்து அவ்வளோ சத்தத்துலேயும் உங்கள் கொலுசு சத்தத்தை மட்டும் கரெக்டாக கண்டுபிடிக்கிறானுங்கடா. அந்த அளவுக்கு வாயை பொழந்து ஃபைன். நீங்கள் அப்படியே அழகாக கீழே ஓடி வந்து அந்த பசங்க கூட விளையாடிட்டுருக்கீங்கடா. நீங்கள் நில்லுங்க, நான் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. அப்போ உங்கள் பாட்டி, இந்த புள்ள வயனே எங்கே ஓடுற, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. நீங்களும் பாட்டி இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. உங்கள் பாட்டி, என்ன பிள்ளை, இங்கே வீட்டில் கல்யாணம் நடக்குது, உன் அக்காகாரிக்கு கல்யாணம், நீ என்ன இப்படி ஓடிட்டு சின்ன பிள்ளையாட்ட விளையாடிட்டு இருக்க, வயசுக்கு வந்த பிள்ளை மாதிரியே நடந்துக்கிற, இந்த மாதிரி பண்ணால் உனக்கு எங்கேருந்துடி கல்யாணம் நடக்கும், உன்னெல்லாம் கட்டிக்க போகிறவன் என்ன ஆக போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு நீங்களா, பாட்டி நான் என்ன பண்ணேன், விளையாடி தானே செஞ்சேன், அதுக்கு எப்படி திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதுக்கு உங்கள் பாட்டி, ஏண்டி விளையாடுற வயசா உனக்கு, உன் வயசு பிள்ளைகளெல்லாம் பார்த்தியா புள்ள, அது கல்யாணம் பண்ணிக்கின்னு குழந்தைய பெற்றுக்கின்னு எப்படி புருஷன் வீட்டில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு பொம்பளை பிள்ளைகளாக அடக்கடக்கமாக இருக்குது. ஏதோ உன் அக்காகாரி தான் வெளியூரில் போய் படிச்சுட்டு வந்துட்டாலாம், பெரிய பொல்லாத படிப்பு. நான் இந்த வயசில் தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டு கழுத 28 வயசில் கல்யாணம் பண்ணுது. நீயாச்சு காலகாலத்தில் கல்யாணம் பண்ணி ஒரு பேரனோ பேத்தியோ என்கிட்ட பெற்று கொடுப்பியான்னு பார்த்தா நீயும் பண்ண மாட்ற.
சரி இவளுக்குத்தான் கல்யாணம் ஆகுதே, ஒரு பேரம்பேத்தி வந்துடும்னு பார்த்தா வெளியூரில் படித்தேன்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போகிறாளாம்மா, வெளிநாட்டுக்கு. ஏன்டா பிள்ளைய பெற்று வச்சுக்கிறானோ என் புள்ள, ஒன்றும் புரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலையிலே அடிச்சுக்குது அந்த கேள்வி. நீங்களாம் ஏன் பாட்டி அக்காவை திட்டுறீங்க? அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்பா தானே கொரியா மாப்பிள்ளை, என்னோட ஸ்நேகிதன், அவன் பையன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அக்காவோட மனசு மாற்றினாங்க. நீங்கள் ஏன் அப்பாவை திட்ட மாட்டீங்க, அக்காவே திட்டுறீங்க? அவங்கள திட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டீங்க. ஸோ இங்கே உங்கள் அக்கா உள்ளே அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்கா, நீங்கள் உள்ளே தான் போகிறீங்க. அம்மா அம்மா நான் உள்ள வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. உங்கள் அக்காவா, ஏ வயன் ஏன்டே இப்படி பண்ணுறேன், என்னை அம்மானு கூப்பிடாதுன்னு எத்தனை தடவை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு குச்சி எடுத்துகிட்டு உங்களை துரத்துறாங்க. நீங்கள் அப்படியே அந்த ரூம்குள்ளேயே சுற்றி சுற்றி ஓடிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அக்கா, டே ஒயன் ஏன்டி இப்படி பண்ணுற, நீ எதுக்குனே நான் அம்மானு கூப்பிட்ற, ஒன்று மட்டும் 10 வயசு பெரியவனா அம்மானு கூப்பிடுவியா? நீ இந்த மாதிரி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடி கூப்பிட்டா என் மான மரியாதை என்னடி ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்களா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடியா, நான் ஊர் முன்னாடி உன்னை அப்படி தான் கூப்பிடுவேன். நான் என்ன பண்ணட்டும்க்கா, நீ எனக்கு முன்னாடி ஏன் பிறந்தா, அதுவும் 1 நாளா 2 நாளா, 10 வருஷம்க்கா, 10 வருஷம் எங்கே இருக்குது பார்த்தியா? கணக்கு கரெக்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. ஆமாம், 28 கழித்தல் 18, 10 வருஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு, 10 வருஷம்தாங்க்கா, நீ எவ்வளோ பெரிய பொண்ணு, அப்போ நான் உன்னை அம்மானு தானே கூப்பிட்ணும். நீ ஏன் எங்கள் அக்கா, அவங்க பேர் என்ன, கோகிலா அக்கா, அவங்கள பார்த்தியா, அவங்களுக்கு கூட தான் 28 வயசு, ஆனால் அவங்களுக்கு 18 வயசு பொண்ணு இருக்குது தெரியும்ல, அப்போ நீயும் அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஸோ உங்கள் அக்காவா அவங்கள பார்த்து முறைச்சிட்டு, இங்கே பாருவாயன், நான் 28 வயசில் தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். 21 வயசானால் தான் பொண்ணுங்களுக்கு கல்யாணமே பண்ணணும். அது தாண்டி நம்ம நாட்டில் இருக்க விதி சட்டம் சாஸ்திரம்லாம். ஆனால் இந்த ஊரில் தான் 18 வயசு ஆகக்கூட கூடாது, 17 15 கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. நீ தயவு செஞ்சு நீயாவது 18 தாண்டிட்டடி, இன்னொரு 4 வருஷம் தாக்கு பிடிச்சிரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா சொல்கிறா. நீங்களா, அட போக, நான்லாம் உடனே கல்யாணம் பண்ணிப்பேன், உனக்கு தெரியாது, உனக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவார், நான் அப்படியே சந்தோஷமாக என் புருஷன் வீட்டில் போய் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அண்ணாந்து விட்டத்தை பார்த்து கனவு கண்டுட்ருக்கீங்க, பகல் கனவு. அப்படியே விட்டத்தை பார்த்து கனவு கட்டுங்க. உங்கள் அக்கா டக்குன்னு உங்கள் மண்டையிலே ஒரு அடி போட்டு, சொல்கிற பேச்சே கேட்காத, எப்படியோ போ அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிட்டா பாத்ரூம்குள்ளே. ஸோ நீங்களுமே அந்த ரூமை விட்டு வெளியே போயிட்டீங்கடா. ஸோ இப்போது இங்கே சீன் கட் பண்ணி ஏர்போர்ட்டில் சீனை ஓப்பன் பண்ணால் நம்ம ஜிமினோட ஃபேமிலி தான்டா அப்படியே ஏர்போர்ட்டில் இறங்குறாங்க. இந்த ஏர்போர்ட் எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நிறைய பர்சன்ஸாக இருக்காங்க, லைக் கொஞ்சம் அதிகமான மக்கள் புழக்கம் அதிகமாக இருக்குது கம்பேரிட்டிவ் கொரியா, ஓகேவா? பிகாஸ் ஏன்னா கொரியாவில் எல்லாமே பார்க்கணும், இந்தியாவை விட கொரியாவில் எல்லாமே டிஃப்ரெண்ட்டான ஒரு திங்ஸாக தான் இருக்கும். ஸோ அங்கே ஏர்போர்ட்டில் கூட ஒரு சைலன்ஸ், ஒரு செக்யூரிட்டி ரொம்ப ஹை லெவல் டெக்னாலஜியாக இருக்கும். பட் இங்கே அந்தளவுக்கு கிடையாதுடா, ரியாலிட்டிலே அந்தளவுக்கு கிடையாது தான். ஸோ அதனால அவங்க ஒரு மாதிரி அப்படியே வியர்டாக பார்த்துட்ருக்காங்க எல்லாத்தையுமே. அப்படியே பார்த்துட்டு வெளியே வராங்க. வெளியே பார்த்தா அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ரோடு ஃபுல்லாக ஆளுங்க. அப்படி இங்கிட்டிக்கும் அங்கிட்டிக்கும் வண்டி டிராஃபிக் பிளாம்லாம் ஆர்னு சவுண்டு அது இதுன்னு கேட்குது. ஸோ நம்ம ஜிம்மினுக்கெல்லாம் முடியல, காதில் அப்படி கையை வச்சு விட்டான் மனுஷன். பிகாஸ் கொரியாவை பொறுத்த வரைக்கும் அங்கே இந்த டிராஃபிக்ன்றது ரொம்ப கம்மி தான். அண்ட் இந்த சவுண்ட் பொல்யூஷன் நாய்ஸன்ஸ்லாம் அந்த ஊரில் கம்மி. பிகாஸ் தே லிவ்ட் இன் அட்வான்ஸ் டெக்னாலஜி. ஸோ அதனால அங்கேதுக்கும் இங்கேதுக்கும் மெர்ஜ் பண்ணி பார்க்கும்போது இது ரொம்ப ஓவரு. ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. நம்ம ஜிம்மினா காதில் கையை வச்சிட்டாரு, என்ன ஊர்ரா இது அப்படின்ற மாதிரி. ஸோ ஜிமினோட அப்பா உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணுறாருடா. உங்கள் அப்பாவும் ஃபோன் எடுக்கிறாரு. ஜிமினோட அப்பா, டே எங்கடா இருக்க, ஏன்டா இந்த ஊர் என்னடா கொஞ்ச நாள் இப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு எடுத்தோடனே. உங்கள் அப்பாவா, டே வந்துட்டீங்களா, சரி அங்கேயே இருங்க, அதை ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன், பக்கத்தில் தான் டீ குடிக்க போனதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் அப்பா காரில் வராருடா.
ஸோ இங்கே வந்தோடனே காரில் இறங்கி அப்படியே தேடுறாரு. பார்த்தா ஆப்போசிட்டில் வந்து ஜிமினோட ஃபேமிலி நிற்கிறாங்க. ஜிமினோட அப்பாவுமே வந்து உங்கள் அப்பாவை பார்த்துட்டாரு. 2 பேருமே "சிநேகிதனே, மச்சான்" அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்கடா. கட்டி பிடிச்சி அவங்க பல வருஷ பாச மழையை பொழிஞ்சிட்ருக்காங்க. பிகாஸ் என்னென்னா, உங்கள் அப்பாவும் ஜிமினோட அப்பாவும் ஸ்கூல் தோஸ்துகள். என்னென்னா, உங்கள் அப்பா வந்து ஜிமின் வீட்டு பையன். ஸோ அவருக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே நாலேஜ் அதிகம்டா. ஸோ அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து அப்ராட் தான் போய் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதிகோலோடு இருந்தவர். ஸோ நீங்கள் வசதியான ஃபேமிலி. ஸோ அதனால உங்கள் தாத்தா என்ன பண்ணியிருப்பாருன்னா, உங்கள் அப்பாவை அப்ராடுக்கு அனுப்பியிருப்பாருடா ஸ்கூல் படிக்கும் போதே. ஓகேவா, 10th படிக்கும் போதே அப்ராடுக்கு அனுப்பிட்டார். ஸோ அப்ராடுக்கு வந்து உங்கள் அப்பா படிக்க போயிருப்பார் இல்லையா. ஸோ அந்த டைமில் ஜெமினோட அப்பாவுமே அப்ராடுக்கு தாண்டா வந்து படிச்சிருப்பாங்க. ஸோ 2 பேருமே ஒரே ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க. ஸோ அப்போலேருந்தே பெஞ்ச் மேட்ஸ் மாதிரி, ஒரே பெஞ்சுன்றதுனால அப்படியே பெஞ்ச் மேட்ஸு, அப்படியே கிளாஸ்மேட்ஸ், அப்படியே மெட்ஸுன்னு சொல்லிட்டு கடைசியில் சோல்மேட்ஸ் ஆகிட்ருப்பாங்கடா. ஸோ காலேஜுமே அவங்க ஒன்றா தான் அங்கே முடிச்சிருப்பாங்க. அந்த காலேஜ் டைமில் தான் ஜிமினோட அப்பா வந்து நம்ம ஜாங்சுக், அதாவது இறந்து போன அவங்க ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, நம்ம ஜிமினோட அப்பாவோட ஒய்ஃப் இறந்து போனாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, அவங்கள லவ் பண்ணியிருப்பாருடா. ஸோ அதுக்கப்புறமேட்டு காலேஜ் முடிச்சுட்டு ஜிமினோட அப்பா என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவங்க அப்பாவோட பிஸ்னஸை வந்து அப்படியே வந்து என்ன பண்ணியிருப்பார், அதை டேக் ஓவர் பண்ணிவிட்டு அண்ட் தென் ஜிஜாங்சுக்கோட அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு அவர் வந்து அப்படியே கொரியாவில் செட்டில் ஆகிட்டுருப்பார். உங்கள் அப்பா என்ன பண்ணியிருப்பாருனா, படித்து முடிச்சுட்டு இங்கே வந்துட்டு அவரும் கொஞ்சம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். தென் வந்து அவருக்கு இந்த அக்ரிகல்ச்சர் ரொம்ப பிடிக்கும்டா. ஸோ அதனால அக்ரிகல்ச்சருக்கு வந்து அவர் படிச்சிருப்பார். ஸோ அதை வச்சு எப்படியாவது விவசாயம் பண்ணணும், அது பண்ண சொல்லிட்டு உங்கள் ஊர்லேயே வந்து நிறைய விவசாயம், இந்த அரிசி மண்டி, அந்த மண்டி கிண்டி அதெல்லாம் வச்சு வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ்லாம் பண்ணியிருந்துருப்பார் உங்கள் அப்பாவும். ஸோ அந்த டைமில் வந்து அவங்க அப்பா 2 பேருக்குமே வந்து நேரில் பார்த்துக்கொள்கிற வாய்ப்பு இருக்காது. ஜிமினோட அப்பா ஒரே ஒரு தடவை காலேஜ் டைமில் இந்தியாவுக்கு வந்திருப்பாருடா உங்கள் அப்பாவோட வீட்டுக்கு. அப்போ உங்கள் ஊருக்கும் வந்திருப்பார். அப்போல்லாம் நீங்கள் பிறந்திருக்க மாட்டீங்க. ஸோ அப்போ வந்து பார்த்துட்டு போயிருப்பார். ஸோ அதை தான் வந்து ஃபோன் கால்லையும் அவர் சொல்லியிருப்பார். ஓகேவா. ஸோ தென் வந்து இவங்க 2 பேரும் பார்த்துருந்துருக்க மாட்டாங்க. பட் ஃபோன் கால்ஸ் அந்த மாதிரி வந்து விஷயங்கள்லாம் இருக்கும். பர்த்டேக்கு ஃபோன் பண்ணுறது அந்த மாதிரிலாம் வந்து ஃபோன் கால்லே கனெக்டிவிட்டியாக இருந்திருப்பாங்க. இவங்களோட நட்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்றதுக்காகவே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஜிமினோட அப்பா வந்து இந்த மாதிரி என் பையனுக்கு வந்து பொண்ணு வேணும்டா, நான் பொண்ணு பார்த்துட்ருக்கேன், உன் பொண்ணும் வந்து வெளியூர்லலாம் போய் படிச்சிருக்கா, டிகிரி முடிச்சிருக்கான்னு சொல்லிட்டேன், சரிடா உன் பொண்ணை வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்டா என் பையனுக்கு, நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து சம்மந்தி ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அப்பா சொல்லியிருப்பார். உங்கள் அப்பா ஃபஸ்ட்டு யோசிச்சிருப்பார், என்னடா இங்கே வளர்ந்த பொண்ணு கொரியாவுக்கு அனுப்பணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜிமினோட அம்மாவும் அப்பாவும் தான், என்ன எங்களை நம்பி அனுப்ப மாட்டிங்களா, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைலாக்லாம் பேசியிருப்பாங்க. ஸோ அதனால் உங்கள் அப்பாவுமே ஃபைனலாக ஒத்துக்கிட்டு, சரி ஓகே என் பொண்ணை வந்து படிச்சிருக்க, பட் உங்கள் அளவுக்கு உங்கள் கண்ட்ரி அளவுக்குலாம் வராது, உங்கள் கண்ட்ரியோட இதுலலாம் அடாப்ட் பண்ணுவான்னு எனக்கு தெரியல, பட் நீங்கள் பார்த்துப்பீங்க நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வீட்டில் அரேஞ்ச் மேரேஜாக தான் உங்கள் அக்காவுக்கும் லீ ஜாங்சுக்கும் வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஸ்டில் லீ ஜாங்சுக் வந்து இன்னும் உங்கள் அக்காவை பார்க்கவே இல்லைடா. பிகாஸ் அவரோட அம்மா அப்பா அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி இந்தியா பொண்ணுடா, அப்பாவோட பழைய தோஸ்தோட பொண்ணு, கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவருக்கு வந்து கல்யாணம் பண்ணால் போதும்டான்னு இருக்கு. பிகாஸ் நம்ம தலைவனோட வயசு என்னன்னு தெரியுமோ, ஜிமினுக்கு இப்போது 28 வயசு. அப்போ நம்ம தலைவன் அவரை விட 12 வயசு பெரியவர். ஐ மீன் இல்லை 10 வயசு பெரியவரா. பிகாஸ் 3 years தென் 7 years டோட்டலாக 10 years. ஸோ 10 வயசு பெரியவர்னால் அவரோட வயசு என்ன இருக்கும், 38. ஸோ தலைவன் பாதி வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிட்டான் சிங்கிளாகவே. பிகாஸ் அவருக்கு லவ் செட் ஆகலை. ஸோ வீட்டில் பார்க்குற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவாங்க. ஏன்னா 2 பேருமே அம்மா பசங்க, அம்மா சொல்கிறது தான் செய்வாங்க. அதனால் அம்மா பொண்ணு பார்ப்பாங்களான்னு பார்த்துட்டே நம்ம ஜாங்சுக் வெயிட் பண்ணியிருந்தாரு. ஃபைனலி அம்மா ஒரு பொண்ணை பார்த்துட்டாங்க. அது இந்தியாவாக இருந்தானே, ஆஃப்ரிக்காவாக இருந்தானே, அமெரிக்காவாக இருந்தானே, கல்யாணம் ஆனால் போதண்டா குமாரா அப்படின்ற மாதிரி ஜாங்சுக்கும் ஓகே சொல்லியிருப்பார். பொண்ணோட ஃபோட்டோவை காட்டியிருக்கவே மாட்டாங்க. ஸோ அவரும் வந்து பொண்ணை பார்க்கணுன்ற கிரேஸியில் தான் வந்திருப்பார். ஓகேவா. ஜிமினுக்கு வந்து இதிலலாம் இஷ்டம் கிடையாது.
அதனால் அவரோட இன்ட்ரோலேயே சொல்லிட்டேன் இல்லையா அவரை பற்றி. ஸோ அவர் வந்து ஜஸ்ட் ஓகே ஃபேமிலியோட ஃபங்க்ஷன் அதனால் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்தியாவுக்கு வந்திருப்பார். ஏன்னா வில்லேஜ்டா அப்படின்னு சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்டாலே ஜிம்மினுக்கு பிடிக்காது. ஸோ அதனாலே வரக்கூடாதுன்னு நினச்சிருப்பாரு. பட் தன் அண்ணன் உயிரினும் மேலான அண்ணனோட கல்யாணம்ன்றதுனால வேறு வழியே இல்லாமல் சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பார். ஸோ இது தாண்டா உங்கள் அப்பாவுக்கும் ஜிமின் அப்பாவுக்கும் தென் இந்த சோஃபியாவோட இந்த மேரேஜ்க்குள்ள பேக்ரவுண்டு சரிங்களா. ஸோ அப்படியே இவங்க பாசமலையெல்லாம் பொழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜிமினா அப்படியே ஒரு மாதிரி கிரிஞ்சாக பார்க்குறாரு. என்ன இவ்வளோ ஓவராக ஊற்றுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஜாங்சுக் வந்து இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆச்சரியத்தோடு பார்த்துட்ருக்காரு. அவங்க அம்மா அதை வந்து நார்மலாக ஸ்மைலிங்கோட பார்த்துருக்காங்க. அதை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. தென் இவங்க பேசி முடிச்சுட்டு அப்படியே கார் எடுத்துகிட்டு அப்படியே போகிறாங்கடா. ஸோ அப்போ வந்து ஜிமினோட அப்பா தான் உங்கள் அப்பா கிட்ட கேட்குறாரு, என்னடா மச்சான் அதெல்லாம் ஓகே தானே, ஏதாவது வேலைகளை பெண்டிங் இருக்கா, நான் வந்து எதாவது பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ உங்கள் அப்பாவும் இல்லைடா இல்லை வேண்டாம் நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், நான் எல்லாமே பண்ணிட்டேன்டா, எல்லாமே ரெடி தான், நீங்கள் வந்து மேற்கொண்டு ஆக வேண்டியதை நம்ம பார்த்துட்டோன்னா எல்லாம் முடிஞ்சிடும்டா, 2 நாளில் கல்யாணம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ ஜிமினோட அப்பா தான் என்னடா ஏதாவது இப்போ ஏதாவது மனசில் இருந்தால் சொல்லிடுறா, ஏதாவது கோமாடா அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ உங்கள் அப்பா இல்லைடா மச்சான் அது பொண்ணு ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டேனா, அவள் கல்யாணத்தை அப்படியே ஒரு மாதிரி கிராண்டாக நல்லா ஒரு 6 நாள் 7 நாள் அப்படியே திருவிழா மாதிரி நடத்தணும் ரொம்ப ஆசை. என்ன பண்ணுறது, அவள் கொரியாவுக்கு போகிறா, நீ வேறு உன் பையனுக்கு மீட்டிங்கு அது இது இருக்குது, லீவுலாம் போட முடியாதுன்னு சொல்லிட்டு சரி 2 நாளில் கல்யாணம் வச்சுக்க சொல்லிட்டேன். சரி என்ன பண்ணுறது, நானும் 2 நாளில் ஒத்துக்கிட்டேன். இப்போது இன்னும் நாளைக்கு ஒரு நாள் தான் இருப்பா, நாளன்னைக்கு போயிடுவான்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ ஜிம்மினோட அப்பா டேய் என்னடா இப்படி சொல்லிட்ட, உன் பொண்ணு என்ன இருந்தால் என்ன என் பொண்ணாக இருந்தா அந்த 2 பேரும் ஒன்று தானடா, என் வீட்டுக்கு என் மருமக வந்தாலும் அவளாம் என் பொண்ணு தானடா, நீ எப்போனா என் வீட்டுக்கு வந்து பாருடா, இல்லைனா உன் பொண்ணு கூட நான் அனுப்புகிறேன், அந்த கல்யாணம் முடிச்சுட்டு இவங்க கொரியா போட்டோம் ஒரு வாரத்தில் நான் ஏதாவது பண்ணி என் பையனை லீவ் போட்டு இங்கே அனுப்பி விட்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அவங்க அப்பா சரி சரிடா விட்றா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே வந்து இப்போ வந்து உங்கள் ஊருக்கு வந்துட்டாங்கடா. உங்கள் கிராமம் எப்படின்னா உங்கள் கிராமத்துக்குள்ளே வண்டி எதுவுமே போக முடியாது. லைக் என்னென்னா அந்த ஊர் எல்லைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த எல்லை வரைக்கும் தான் வந்து வண்டி வரும். அதுக்கப்புறமேட்டு வந்து காரோ லைக் பைக் கூட வந்து போக முடியாதுடா அந்த ரோட்டில் ஓகேவா. ஸோ அப்படி மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஒன்லி வந்து சைக்கிள் அந்த மாதிரி தான் வந்து எல்லாம் நடந்து போகலாம். அப்படி தான் வந்து உங்கள் ஊருக்குள்ளே போக முடியும். ஸோ உங்கள் பஸ் ஸ்டாப்புமே வந்து உங்கள் ஊர் எல்லையில் தாண்டா இருக்குமே. அதனால் வந்து எல்லாருமே வந்து ஊரை விட்டு வெளியே வரணுன்னா நடந்து வருவாங்க. சில பேர் வந்து சைக்கிளில் வருவாங்க சரி ஓகேவா. ஸோ அதனால் இப்போ இவங்க வந்து காரில் தான் வந்திருப்பாங்க. ஸோ உங்கள் அப்பா அப்படியே ஒரு இடத்துல காரை ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஸ்டாப் பண்ணோடனே இவங்க உங்கள் அண்ணா அதாவது ஜிம்மினோட அண்ணா இருக்கார் இல்லையா, அவரு கேட்குறாரு என்ன மாமா வீடு வந்துருச்சா அதுக்குள்ளேயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பிகாஸ் என்னென்னா இன்னைக்கு வந்து எங்கே இறங்கியிருப்பாங்கன்னா லைக் ஏர்போர்ட்டில் இருந்து இறங்கியிருப்பாங்க. ஏர்போர்ட் இருந்தது வந்து சிட்டிக்குள்ளே தானே இருக்கும். ஸோ சிட்டியில் இருந்து உங்கள் வில்லேஜ்க்கு வர்றதுக்கே கிட்டத்தட்ட 6 hours ஆயிருக்கும். அவங்க மார்னிங் வந்திருப்பாங்களா, இப்போ கிட்டத்தட்ட வந்து ஈவினிங் ஆயிடுச்சு ஓகேவா. ஸோ சிட்டிலேருந்து உங்கள் கிராமத்துக்கு வர்றதுக்கே ஈவினிங் ஆகிடுச்சு. அதனால அவர் வந்து அதுக்குள்ளேயா அப்படின்ற மாதிரி கேட்குறேன். நம்ம ஒரு மாதிரி நக்கலாக கேட்போம் இல்லையா, ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னா அதுக்குள்ளே வந்துட்டோமா அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி தான் அவர் வந்து மீன் பண்ணுறாரு. அப்புறம் உங்கள் அப்பாவுக்கு அது புரியல. உங்கள் அப்பா என்னன்றாருன்னா ஐயோ மாப்பிள்ளை இல்லை இது ஒன்றும் நம்ம வீடு கிடையாது மாப்பிள்ளை, இன்னும் கொஞ்சம் உள்ளே போகணும், வண்டி எதுவும் போகாது, நடந்து தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உங்கள் அண்ணாவும் அவரோட ஜிம்மினோட அண்ணாவும் வந்து அப்படியா அப்படின்ற மாதிரி சரி ஓகே அப்படின்னு. ஏன்னா அவருக்கு வந்து இந்த ட்ராவலிங் பிடிக்காது. ஸோ அதனால் இது ரொம்ப நேரம் ட்ராவல்ன்றதுனால அவருக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிறாங்க. நம்ம ஜிம்மின்கா என்னடா ஊர் இது, ஒரு வண்டி கூட உள்ளே போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. பிகாஸ் மனுஷன் வந்து டிப் டாப்பாக ரெடியாகி வந்திருப்பார். எப்படி சொல்கிறது, ஒரு எப்படி பொண்ணுங்க பார்த்தா விழுந்துருவாங்க பார்த்தீங்க, அந்த மாதிரி ஒரு கிளாமர் லுக்கில் ரெடியாகி வந்திருப்பாருடா. ஒரு நல்ல ஒரு ஷர்ட் ஒயிட் ஷர்ட் போட்டுட்டு பிளாக் பேண்ட் போட்டுட்டு அண்ட் பிளாக் கலர் வந்து பூட்ஸ் போட்டிருக்காரு ஓகேவா. ஷூ கிடையாது, பூட்ஸ் போட்டிருக்காரு. தென் கையில் வாட்ச்சு அப்படியே ஹேர்லாம் ஃப்ளிப் பண்ணி அப்படியே கூலிங் கிளாஸ்லாம் போட்டு மனுஷன் சும்மா
ரிச்சாக வந்திருப்பாப்புல. இங்கே வந்து என்னடா இப்படி நடக்க விட்றீங்க அப்படின்னு மாதிரி. பிகாஸ் நம்ம ஊருனா எப்படி இருக்கும், நிறைய மண் இருக்கும், குண்டு குழியுமா இருக்கும், லைக் நிறைய சேறு கூட இருக்கும் அங்கங்கே. எனக்கு தெரிஞ்ச ஊர் அப்படி தாண்டா, ஏன்னா நான் ஊருக்கு போனதில்லை, நல்ல ஏதாவது தப்பு தான் மன்னிச்சிருங்க. ஓகே, பேக் டு த ஸ்டோரி. சேறுலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குமா. ஸோ இப்போ வந்து நடந்து போகணும்னாலே வந்து ஃபுல்லாக வயலாக இருக்குன்னா அதுக்கு நடுவில் கொஞ்சம் வழி அந்த மாதிரி இருக்கும். தென் வந்து ரோடு வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் நடக்கிறது ஜிமினுக்கு சுத்தமாக பிடிக்கல. பிகாஸ் அவங்க ஊரில் பார்த்தா ரோடே அதாவது ரோட்லேயே இப்போ நம்ம வந்து என்ன பண்ணால் படுத்து பாயை போட்டு படுக்கலாம், சாப்பாடும் சாப்பிடலாம், அந்தளவுக்கு ரேஞ்சில் இருக்கும். பட் இங்கே இப்படி இருக்கிறது வந்து நமக்கு ஜிமினுக்கு கொஞ்சம் வந்து பிடிக்கவே இல்லை. அதனால அவரும் சரி வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் என்ன பண்ணுறாரு, தத்தக புத்தக நடந்து வராரு தான். அந்த பூட்ஸை போட்டு மனுஷனுக்கு ஒரு அளவுக்கு மேலே முடியல அந்த பூட்ஸில் நடக்கிறதுக்கு. மனுஷன் என்ன பண்ணுறாருன்னா பூட்ஸை கழட்டிட்டு வெறுங்காலில் தான் நடந்துகிட்ருக்காரு. ஸோ ஈவினிங் டைம்ன்றதுனால வெயில் கிடையாது. ஸோ அது வந்து அவருக்கு எதுவுமே தெரியல. பட் வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறோம், ஒரு மாதிரி சில்னஸாக அவருக்கு ஃபீல் ஆகுது. இது வரைக்கும் வந்து அவர் வந்து அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்க மாட்டார். பிகாஸ் சிட்டி ரோட்ஸில் வந்து அந்த மாதிரி ஃபீலிங் கிடைக்க வாய்ப்பே கிடையாது. இது வந்து மண் ரோடுன்றதுனால அந்த ஈவினிங் டைமுக்கு அதுவுமா ஊர்லலாம் சொல்லவே வேண்டாம், சில்லுன்னு காற்றடிக்கும். ஸோ அதனால் அவருக்கு ஒரு மாதிரி கூலிங்காக இருக்குது. ஓகே, இதுவும் நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அது லைட்டாக பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணுன்னா அப்படியே வெறுங்காலே நடந்து வராரு. ஜிமினோட அப்பாவுமே இதை பார்க்குறாரு, என்ன நம்ம பையனா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பிகாஸ் ஜிமின் வந்து வெறுங்காலில் நடக்கிற பர்சன் கிடையாது. அவருக்கு வந்து கொஞ்சம் இந்த பணத்திமிரு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது ரொம்பவே அதிகம். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே அதிகம். ஸோ அதனால் வந்து நம்ம பையனா இது செருப்பு போடாமல் நடக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போகிறாங்கடா. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ வழியிலலாம் வந்து நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க தான் வந்து உங்கள் அப்பாவுக்கு வந்து அப்படியே வந்து விஷ் பண்ணுறாங்கடா, வாங்கய்யா வாங்கய்யா அப்படி சொல்லிட்டு கையெழுத்து கும்பிட்டுட்ருக்காங்க. பிகாஸ் உங்கள் அப்பா தான் ஊர்லேயே பெரிய மனுஷன். அதனால அவர் கூட வந்திருக்கவங்களுக்கும் சேர்த்து அப்படி சொல்கிறாங்க. ஏன் அவங்க ஜிமினோட அப்பாவும் அப்படியே ஒரு மாதிரி விஷ் பண்ணிட்டுலாம் வராரு. எல்லாருமே அப்படியே சொல்லிட்டு வராங்க. ஜிமினோட அண்ணாவுக்கு வந்து இது ஒரு மாதிரி பெருமையாக இருக்குது. பரவாயில்லடா, பெரிய வீட்டு பொண்ணு தான் போல், நம்ம பெரிய வீட்டுக்கு தான் மாப்பிள்ளையாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரே மரியாதை தருது அப்படின்றதெல்லாம் வந்து அவருக்கு கொஞ்சம் புதுசுன்றதுனால அவருக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. அது ஒரு மாதிரி ஜிமினுக்கு அது பார்க்க கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்குது. என்னடா இது சும்மா கையெழுத்து கும்பிட்டுட்ருக்கானுங்க, இவனா கடவுளா அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி கிரிஞ்சாக இருக்குது. பிகாஸ் இதெல்லாம் அவருக்கு புதுசு இல்லையா. ஸோ அதனால் அவருக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே, நல்லா நடக்குது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே வந்து போயிட்டே இருக்காருடா. இப்போது உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, உங்கள் அம்மா வந்து உங்கள் கிட்டே வந்து அக்காவுக்கு பூ பறிச்சுட்டு வர சொல்லியிருப்பாங்கடா. லைக் எப்படின்னா உங்கள் வீட்டுக்கு கார்டன் இருக்கும், நீங்கள் கார்டனிங்லாம் பண்ணுவீங்க. ஸோ உங்கள் கார்டன்லேயே வந்து நிறைய பூலாம் இருக்குது. உங்கள் அக்காவுக்கு வந்து பூ எடுத்துகிட்டு வாம்மா, ஈவினிங் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ கல்யாணம் போனோன்னா அந்த மாதிரி ஒரு மாதிரி மங்களகரமாக வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் பூ எடுத்துகிட்டு வா அக்காவுக்கு வைக்கணும்னு சொல்லிட்டு உங்களை அனுப்பி விட்டுருப்பாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்கன்னா பூ எடுக்கிறதுக்காக வந்திருப்பீங்கடா. ஸோ மரத்தில் இருந்தால் நீங்கள் பூ பறிச்சிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் வந்து ஆஃப் சாரீ தான் வேர் பண்ணியிருப்பீங்க. அதான் மார்னிங் சொன்னேன் இல்லையா, அந்த பிளாக் சாரீ தான் வேர் பண்ணியிருக்கீங்க. எப்படின்னா நீங்கள் பூ பறிக்க நம்ம இப்போ வந்து நார்மலாக இந்த மாதிரி சாரீஸாக கட்டினா ஒரு வேலை சொன்னால் என்ன பண்ணுவோம், பாவாடை தூக்கி இடுப்பில் சொருகிட்டு முந்தானியை தூக்கி சைடில் சொருகுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி சொருகிட்டு இருக்கீங்க. உங்கள் ஹிப் வந்து கொஞ்சம் ரிவையில் தான் இருக்குது. ஓகேவா. பக்கத்தில் வந்து அந்த கொஞ்சம் தூரத்தில் வந்து இந்த டீ கடை அந்த மாதிரி ஒரு கடை இருக்குது. ஸோ அங்கேருந்து நிறைய பசங்க வந்து உங்களை சைட் அடிச்சிட்ருக்காங்க. பிகாஸ் வீட்டுக்கு தான் நிறைய விருந்தாளிகள் வந்திருப்பார்கள் இல்லையா, அவங்கள சைட் அடிச்சிட்ருக்காங்க. நீங்களா நல்லா பூ அப்படியே ஒரு மாதிரி பறிச்சிட்ருக்கீங்க. ஸோ இங்கே வந்து உங்கள் அம்மா வந்து உள்ளே வேலை பார்த்துட்ருக்காங்க. இங்கே தென் வித்தின் அ மினிட் வந்து உங்கள் அப்பா ஜிமினோட ஃபேமிலியுமே கூட்டிகிட்டு வந்திருப்பார். ஸோ கூட்டு வந்து கேட்டுக்கு வந்தாச்சு. உங்கள் வீட்டு கேட்டில் வந்து உங்கள் அக்கா வந்து ஒரு நாய்க்குட்டி வளர்ப்பாங்கடா. அந்த நாய்க்குட்டி பேர் புஜ்ஜின்னு வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ அது வந்து வெளியே தான் இருக்குது. அது பார்க்க ரொம்ப குட்டியாக இருக்கும். குட்டி நாய்க்குட்டி தான், பெருசுலாம் கிடையாது. ஓகே. வீட்டுக்குள்ளே ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்கன்றதுக்காக வெளியே கட்டி போட்டு வச்சுருக்காங்க. உங்கள் நாய்க்குட்டி வந்து அந்த நாய்க்குட்டிக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இவங்க வந்து ஊருக்கு புதுசு. அவங்களோட இது பார்த்து நாயெல்லாம் வந்து சில நாய்கள்லாம் வந்து கண்டுபிடிச்சிரும் புதுசாக ஆட்கள் வந்தால். ஸோ அதனால் வந்து இந்த ஜிமினோட ஃபேமிலி வரும்போது அது புதுசாக இருக்கவும் அது வந்து கண்டுபிடிச்சிட்டு வல்லுன்னு குலைச்சிட்ருக்கு. நீங்களாம் அங்கே அப்படியே பூ எடுத்துகிட்ருக்கீங்க பாருங்க. அப்படியே வந்து உங்களை வந்து ஜாங்சுக் வந்து பார்த்துட்ருக்காருடா. பிகாஸ் அவர் என்ன நினச்சிருப்பாருன்னா, நீங்கள் வந்து கல்யாண பொண்ணுன்னு அவர் நினச்சிட்டாருடா. அதனால் வந்து உங்களை அப்படியே ஒரு மாதிரி ரொமான்டிக் லுக்கில் அப்படியே பொண்ணு செம்மையாக இருக்கே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்பாரு.
நீங்கள் வந்து என்னடா நாய் குலைக்குதுன்னு சொல்லிட்டு பறிச்சுக்கிட்டே அப்படியே திரும்பி பார்ப்பீங்கடா. பார்த்தா உங்கள் அப்பா எல்லோரும் வந்து நின்றுட்டுருக்காங்க. உங்கள் அப்பா அந்த நாயை பற்றி கத்தாத கத்தாத அப்படி சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காரு. ஜிமினோட அப்பா அப்படியே சிரிக்கிறாரு. நம்ம ஜிமினுக்கு வந்து நாய்னா பிடிக்காது. லைக் இட்ஸ் மீன் அலர்ஜி. அவர் என்ன பண்ணால் அவங்க அம்மா பின்னாடி போய் நின்றுக்கிட்டாருமா, அதை போக சொல்லுமா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பின்னாடி போய் நின்றுட்டாருடா. ஸோ நாய் வந்து கத்திகிட்டே இருக்கு, அது கேட்குற மாதிரியே இல்லை, அவங்கள உள்ளேயும் விட மாட்டேங்குது. நம்ம ஜாங்ஸுக்கு உங்களை சைட் அடிக்கிறது மும்மரமாக இருக்காரா. ஸோ நாய் கத்துறது கூட அவருக்கு தெரியல. நீங்கள் அங்கேருந்து ஓடி வரீங்க. ஓடி வந்து அச்சோ புஜி புஜின்னு கத்துற, அமைதியாக இருன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை பிடிக்கிறீங்க. உங்கள் அப்பா ஏமா ஓயன் இந்த ஏமா இங்கே வச்சுருக்கீங்க பாரு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்த உடனே கத்த ஆரம்பிச்சிருச்சு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியுது, ஓ இவங்க தான் மாப்பிள்ளை வீடு போல் அப்படின்ட்டு. நீங்கள் வந்து ஜிமினியும் பார்த்துருப்பீங்க, ஜாங்ஸுக்கையும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஸ்டில் யார் மாப்பிள்ளைன்னு உங்களுக்கு தெரியலடா. ஓகேவா. உங்கள் அக்காவுமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு தெரியவே கிடையாது. ஸோ யாரோ ஒருத்தர் தான் மாப்பிள்ளை போல் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அச்சோப்பா மன்னிச்சிடுங்கப்பா, அது உள்ளே எல்லோரும் இருக்காங்கன்னா அம்மா தான் இங்கே கட்டு போட சொன்னாங்க, அதான் போட்டு விட்டேன், நான் எப்போயுமே இதை கூட்டிகிட்டு போயிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் அத்தை மாமா அதாவது ஜிமினோட அப்பாவுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி வணக்கம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க. ஸோ உங்கள் அப்பா வந்து இதான் என் பொண்ணு ஒயன்னு, என்னோட 2வது பொண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. ஜாங்ஸுக்கு அவ்வளோதான், ஹார்ட் உடஞ்சிருச்சு. எது 2வது பொண்ணா அப்படின்ட்டு டக்குன்னு உங்கள் அப்பாவை தான் திரும்பி பார்க்குறாரு. அப்புறம் உங்களை பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாரு, அடே ஜாங்ஸுக்கு என்னடா பண்ண பார்த்த, உன் பொண்டாட்டியோட தங்கச்சிடா அது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காரு. பிகாஸ் அவர் நீங்கள் பொண்ணுன்னு நினச்சி கல்யாணம் பொண்ணுன்னு நினச்சி சைட் அடிச்சிருந்துருப்பார். பட் இப்போ நீங்கள் கல்யாண பொண்ணு கிடையாதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இங்கெல்லாம் உள்ளே போகலான்ட்டு போகும்போது நீங்கள் வந்து நாய்க்குட்டி இன்னும் வந்து எடுக்கலை. அது என்ன பண்ணுதுன்னா ஓடி போய் ஜிமினோட போய் ஜிமினை பார்த்து குலைச்சிட்ருக்குடா. மற்றவங்க எல்லாம் போயிட்டாங்க, பட் ஜிமினை பார்த்து குலைக்குது. நீங்கள் வந்து அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஜிமின் வந்து ஸ்டில் உங்களை பார்க்கவே கிடையாது. அவர் வந்து நாய்க்கு பயந்து பின்னாடி போய் ஒளிஞ்சிருந்துருப்பார் இல்லையா. ஸோ அந்த பக்கம் எங்கேயோ வேடிக்கை பார்த்துருந்துருப்பாரு. நீங்கள் அவங்க பேசினது மட்டும் தான் அவர் காதில் வாங்கியிருப்பார். ஸோ இப்போ அந்த நாய்க்குட்டி வந்து ஜிம்மினை பார்த்து குலைக்கவும் அவருக்கு செம்ம காண்டாயிடுச்சு. செம்ம காண்டாயிட்டு என்ன பண்ணுறாருன்னா நாய்க்குட்டி அப்படி காலை வச்சு தள்ளி விட்டாருடா. தள்ளி விட்டோன்னா அது வேறு குட்டியாக இருக்கும்ல. ஸோ அவர் அடித்த ஃபோர்ஸ்க்கு அது என்ன ஆகுதுன்னா உருண்டு போய் கீழே விழுது. உங்களுக்கு அவ்வளோதான், உயிரே இல்லை. பிகாஸ் நீங்கள் வந்து ரொம்ப 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 இன்னசென்ட். லைக் எப்படின்னா ஒரு சென்சிட்டிவான பர்சன். ஒரு சின்ன எறும்புக்கு கூட வந்து இது பண்ண மாட்டோம், துரோகம் பண்ண மாட்டோம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நீங்கள். உங்களுக்கு அந்த நாய் அடித்தோடனே உங்களுக்கு மனசே தாங்கலை. நீங்கள் ஓடி போய் அதை தூக்கிட்டு புஜு உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, அச்சோ வலிக்குதா, இருச்சலும் நான் உனக்கு மருந்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஜிமின் மேலே லைட்டாக கோவம் வருது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவர் அப்படியே நிமிர்ந்து பார்க்கலான்னு பார்க்குறீங்க. பட் மனுஷன் அதுக்கு முன்னாடியே போயிட்டார். நீங்கள் போய் இந்த நாயை தூக்கும் போது உங்களை பார்த்துருப்பாருடா. பட் உங்கள் ஃபேஸ் பார்த்துருக்க மாட்டார், உங்கள் பேக்கில் பார்த்துருப்பாரு. பார்த்துட்டு என்ன நாயை தானே உதச்சேன், என்னமோ புருஷனை உதச்ச மாதிரி இப்படி கவலைப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு என்ன கிரிஞ்சிடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிருப்பார். ஸோ நீங்கள் திரும்பும் போது ஜிமின் அங்கே இழுக்கவே மாட்டார். நீங்களா என்ன மனுஷன் இவர், ஒரு வாயினதே ஜீவனை இப்படி அடிச்சிட்டு ஒன்றுமே கண்டுக்காமல் போயிட்டாரு பார்த்தியா. கொரியா பசங்கன்னா இப்படி தான் இருப்பாங்களா, கொஞ்சம் கூடவா அவங்களுக்கு இந்த ஈவே இறக்கம்லாம் இருக்காது. அச்சோ என் அக்கா வாழ்க்கை என்ன ஆக போதோ, இவர் மட்டும் என் அக்காவுக்கு புருஷனை வரவே கூடாது, நான் உடனே அக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கடக்கட்டுன்னு உங்கள் அக்கா கிட்டே போகிறீங்க. உங்கள் நாய்க்குட்டி தூக்கிட்டே தான் போகிறீங்க உங்கள் அக்கா கிட்டே. உங்கள் அம்மா வர வழியே உங்களை தடுத்து நிறுத்தி, ஏண்டி எதுக்கிட்டு இதை தூக்கிட்டு வர, எதுக்கடி இதை உள்ள கூப்பிட்டு வந்த, இதை நான் கேட்டில் தானே கட்டி போட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. நீங்களா அம்மா நான் கேட்டில் தான் வச்சுருந்தேன், அது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாங்களா, புஞ்சி குலைச்சிடுச்சு, அதனால அப்பா அதை உள்ள கூட்டிகிட்டு போக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் அம்மாவும் அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கிறதுனால அவங்க சரி ஏதோ ஒன்று பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போயிட்டாங்க. நீங்கள் உங்கள் அக்கா ரூமுக்கு போகிறீங்க. உங்கள் அக்கா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்து அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்களா. பிகாஸ் அவங்க 2 நாளில் போயிடுவாங்க, அதனால் வந்து நல்லா வந்து ஃபன் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் உள்ளே போய்ட்டு அக்கா 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 அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. உங்கள் அக்காவா ஏண்டி ஓயன் ஏன் கத்துற, என்னாச்சு வா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. நீங்கள் புஜ்ஜு கூட்டிகிட்டு வந்ததை பார்த்தோன்னே உங்கள் அக்காவுக்கு புஜ்ஜு மேலே செம்ம பாசம். ஸோ புஜ்ஜை பிடிச்சி ஐயோ என் புஜ்ஜு குட்டி நீ எங்கடி போனேன், உன்னை நான் எவ்வளோ நேரம் தேடினேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சிட்ருக்காங்க. நீங்களா அக்கா முதல்ல அதை நிறுத்து, உன் புஜ்ஜி இன்னைக்கு பாடையில் கட்டியிருப்பாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. எது என்னது சொல்கிற, என்ன சொல்கிறம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து அங்கே நடந்த எல்லாத்தையுமே அப்படியே வந்து ஒப்பிச்சாச்சு உங்கள் அக்கா கிட்ட. உங்கள் அக்காவா இது அப்படியே பண்ணாங்க,
அவர் தான் மாப்பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா கேட்குறாங்க. நீங்களா? எனக்கு தெரிலக்கா. ஆனால் பார்த்தா அவர் தான் கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் எல்லாம் பண்ணியிருந்தாரு. ஒரு வேளை அவராக கூட இருக்கலாம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. பட் என்ன, ஆள் தான்க்கா கொஞ்சம் குள்ளம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா உங்கள் அக்கா வந்து ஹைட்டாக இருப்பாங்கடா. ஓகேவா? பிகாஸ் ஜிமினை விட உங்கள் அக்கா ஹைட் அப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா? அதனால நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா, ஓ ஹைட்டு இல்லைக்கா, உன்னை விட குள்ளம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ உங்கள் அக்காக்கா, எது குள்ளமா? சரி விடு, குள்ளமாக இருந்தால் இப்போ என்ன பண்ணுறது, கல்யாணம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்காவும் எதுவுமே கண்டுக்கல. உங்கள் அக்காவுக்குமே லைட்டாக பயமாயிடுச்சு. என்னடா நாய்க்கே இந்த நிலமைனா நம்ம என்னடா ஆகுறது அப்படின்ற மாதிரி உங்கள் அக்காவுக்கு லைட்டாக பயம் வந்துருச்சு. பிகாஸ் ஸ்டில் உங்களுக்குமே மாப்பிள்ளை யாருன்னு தெரியாது, உங்கள் அக்காவுக்குமே மாப்பிள்ளை யாருன்னே தெரியாது. ஓகேவா? ஸோ அதனால உங்கள் அக்கா வந்து கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படியே வந்து கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இங்கே வந்து கல்யாண வேலை போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து நைட்டு வந்து நிச்சயதார்த்தத்துக்கு கூட மெஹந்தி ஃபங்க்ஷன் ரெண்டுமே சேர்ந்து வைக்கிறாங்க. பிகாஸ் டைம் கிடையாது. அதனால உங்கள் அக்காவுக்கு மெஹந்தி ஃபங்க்ஷன் வைக்கணும்னு ஆசை. அதனால் வந்து நிச்சயதார்த்தத்துக்கூடயே வச்சுக்கலாம், மார்னிங் கல்யாணத்தை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் வந்து உங்களுக்கு வைக்கிறாங்கடா. ஸோ ஆல்ரெடி ஜிம்மின்னு அவங்களாம் வரத்துக்கே வந்து 6 ஆகிருக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து 8 o'clock வைக்கிறாங்கடா. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, நீங்கள் உங்கள் அக்கா எல்லோரும் ரெடி ஆகிட்ருக்கீங்க. இங்கே வந்து ஜிமினும் அவரோட ஃபேமிலியுமே ரெடி ஆகிட்ருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் தான்டா கொடுத்துருந்துருப்பாங்க. நம்ம ஜாங்ஸுக்குமே நம்ம ஜிமினுக்குமே வந்து வேஷ்டி ஷர்ட் தான் கொடுத்துருந்துருப்பாரு உங்கள் அப்பா. ஸோ நம்ம ஜாங்ஸுக்கு வந்து அது பெருசாக தெரியல. பிகாஸ் மனுஷனுக்கு கல்யாணம் ஆனால் போதும். ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் வயனை சைட் அடிச்சதுலே தெரிஞ்சிருக்கும் அவர் எப்படி இருக்காருன்ட்டு. ஸோ அதனால் அவர் வந்து ஓகே சொல்லிட்டு இந்த யூடியூப்லாம் பார்த்து அவர் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ஜிம்மினுக்கா அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே வந்தது பாருங்கள் காண்டு. இதெல்லாம் மனுஷன் கட்டுவானா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வெளியே வராருடா. வெளியே வந்தால் உங்கள் அப்பா வெளியே இருக்கார். அவரா, என்ன மாப்பிள்ள என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஜிமினா, அது அது வந்து அது இல்லை, இதெல்லாம் எனக்கு போட வராது. இது எனக்கு வேண்டாமே, எனக்கு வேறு ட்ரெஸ் எதாவது ரெடி பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் கேட்குறாரு. ஸோ உங்கள் அப்பா, ஐயோ மாப்பிள்ள இப்போதைக்கு எதுவும் முடியாது மாப்பிள்ள, இதுதான் போடணும் கல்யாணம் வரைக்கும், அது வந்து சடங்கு, நீங்கள் இதுதான் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஜிம்மின் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அது மாப்பிள்ள தானே போடணும், நான் ஏன் போடணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன மாப்பிள்ள, இங்கெல்லாம் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து சொல்கிறாரு. பிகாஸ் அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அவர் வந்து ஏதோ சமாளிச்சிட்ருக்காரு. இங்கே வந்து பக்கத்தில் தான் ஜாங்ஸுக்கோட ரூம் இருக்கும். ஸோ சத்தம் கேட்டு மனுஷன் வெளியே வராரு. ஏன்னா அவருக்கு தெரியும் தம்பி கண்டிப்பாக வந்து ஏதோ பண்ணி கல்யாணத்தை நிறுத்திடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கு வந்து கோவம் அதிகமாக வருன்றதுனால நம்ம போய் சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாங்ஸுக்கு வராரு. அவரும் வந்து என்னாச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ அப்போ வந்து உங்கள் அப்பா தான் எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஸோ ஜாங்ஸுக்கும், ஐயோ மாமா நீங்கள் போங்க, நான் பார்த்துக்குறேன் அவனை, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவும் அனுப்பிவிட்றாரு. உங்கள் அப்பாவும் அப்படியே தலையை சுரிஞ்சிட்டு அவரும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டாரு. ஸோ ஜிமின் அப்படியே ரூம்குள்ளே பிடிச்சி தள்ளுறாரு. நம்ம ஜிமினா, டேய் விளக்கெண்ண எதுக்குடா இப்போ நான் தள்ளுற அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஸோ ஜாங்ஸுக்கு, டேய் ஏன்டா இப்படி பண்ணுற, இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்னடா உனக்கு குறை, இதை போட்டால் என்னடா ஆல்ரெடி குறைஞ்சிருவேண்ணா, ஆல்ரெடி குள்ள கத்திரிக்காவாக தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஸோ ஜிமினா, டேய் வேணாம், எதை பற்றி வேணா பேசு, என் ஹைட்டை பற்றி பேசுனேன் அம்புட்டு தான் உனக்கு அப்படின்ற மாதிரி கத்துறாரு. ஸோ ஜாங்ஸுக்கு, இங்கே பாடுறா, நானே ரொம்ப வருஷம் கழிச்சு எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு போய் சந்தோஷத்தில் இருக்கேன், இந்த ட்ரெஸ்ஸு மேட்டர்லாம் வச்சு அதை ஏதாவது குளறிபுடி பண்ணுறாதடா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழாத குறையா மனுஷன் கெஞ்சுறாரு. ஜிமின், முடியாது முடியாது முடியாது, எனக்கு இப்போ வந்து எனக்கு கோட் ஷூட் வேணும், நீ எனக்கு ஏதாவது பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பிகாஸ் என்னென்னா இவங்க வந்து கல்யாணம் வந்து அவசரமாக வச்சதுனால நம்ம ஜிமினோட ஃபேமிலிஸ் இருந்தவங்க எந்த ட்ரெஸ்ஸுமே எடுத்துகிட்டு வந்துருக்க மாட்டாங்க. லைக் என்னென்னா வீட்டில் போடுற மாதிரி நார்மலான ட்ரெஸ்ஸஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்குன்னு அவங்க எதுவுமே எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டாங்க. உங்கள் அப்பா வந்து எல்லாமே இந்தியன் ட்ரெடிஷன்ன்றதுனால நான் எல்லாத்தையும் வாங்கி வச்சிடறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ எல்லாருக்குமே அவர் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ இந்தியன் ட்ரெடிஷ்னல் வகையில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. ஜிமினோட அப்பா அம்மாவுமே அதை தான் வியர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால இப்போ வந்து ஜிமின் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்ருக்காரு. ஜாங்ஸுக்கா, டேய் இந்த கிராமத்தில் அதெல்லாம் கிடைக்காதுடா, சரி ஓகேடா ஓகே, இன்றைக்கி ஒரே ஒரு நாள் நீ வந்து இதை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நாளைக்கு உனக்கு நான் வந்து கல்யாணத்துக்கு வந்து நான் வந்து ஏதாவது சொல்லிக்கிட்டு ஏற்பாடு பண்ணுறேன்டா, தயவு செஞ்சு என் மானத்தை வாங்காதடா ப்ளீஸ்டா, நான் இன்னும் பொண்ணை கூட பார்க்கலடா
ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. ஸோ ஜிமினும் சரி ஓகே நான் போட்டு தொலைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவரும் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஃபோனை பார்த்துட்டு அவருமே வந்து இப்படி கட்டணும் அப்படி கட்டணும்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. நம்ம ஜாங்சுக்கு வந்து ஜிமினுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காருடா. ஸோ ஒரு வழியாக இவங்க ட்ரெஸ் எல்லாம் வியர் பண்ணிட்டு எல்லாருமே வந்துட்டாங்கடா. எல்லாருமே கீழே வந்துட்டாங்க. இப்போ அங்கே வந்து ஃபங்க்ஷனும் நடந்துகிட்ருக்கு. லைக் அப்படின்னா நிச்சயதார்த்தம் நடந்துகிட்ருக்குடா. ஸோ அந்த தாம்பூலம் மாற்றுறது, ஐயர் பத்திரிக்கை வாசிக்கிறது, அந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. இப்படியே வந்து தாம்பூலம் மாற்றிட்டுருக்காங்க. நம்ம ஜாங்சுக்குமே வந்து சோஃபியாவை பார்த்தாச்சு. சோஃபியாவுமே வந்து அவரை பார்த்துட்டாருடா. 2 பேருக்குமே வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே கண்ணும் கண்ணும் நோக்கும் போதே காதல் வந்தது, அந்த மாதிரி வந்து ஒரு சீன்டா. ஸோ அங்கே பாட்னு எல்லாம் வந்து இந்த சடங்கு பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஜோடிகள் 2 பேருமே வந்து அப்படியே கண்ணும் கண்ணும் அப்படியே எடுக்காமல் பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி வெக்கப்பட்டு அப்படியே ஷை ஆகிட்ருக்காங்கடா. பிகாஸ் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே அவங்களுக்கு பிடிச்சி போச்சு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பார்த்துருக்காங்க. நம்ம ஜிம்மினுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக காண்டாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் மனுஷன் எதுவுமே கண்டுக்கல. அவர் பாட்டு ஃபோன் பார்த்துட்ருக்காரு. சும்மா வந்து ஃபார்மாலிட்டிக்கு உட்காந்துட்ருக்காரு. ஸோ அவருக்கு வந்து அந்த வேஷ்டி வேறு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது வேறு. பிகாஸ் அவங்க எல்லாம் பேண்ட்டு போட்டே பழகிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காற்றோட்டமான ஒரு ஆடையை அணிந்ததில்லை. அதனால் அது ஒரு மாதிரி இருக்கு அவருக்கு. சரி என்னடா பண்ணுறது என் விதி அப்படின்ற மாதிரி அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா ஃபோனை பார்த்துட்டு அவர் பாட்டு இருக்காருடா. ஸோ இங்கே வந்து எல்லாமே நடந்துகிட்டே இருந்து முடிஞ்சிருச்சுடா. இப்போ பாக்கு வெத்தலையெல்லாம் மாற்றியாச்சு. அப்போ ஜிமினோட அம்மா தான் ஏங்க எங்கேங்க அது நான் சொன்னது பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அப்பா கிட்ட வந்து சொல்கிறாங்கடா. ஸோ ஜிமினோட அப்பா வந்து உங்கள் அப்பாட்ட கேட்குறாரு, டேய் மச்சான் நான் தான் சொன்னேன்ல எங்கே என்ன அப்படின்ட்டு கேட்குறாரு. அவன் உங்கள் அப்பாவும் அப்படியே உங்கள் அம்மாவை பார்க்குறாரு. உங்கள் அம்மாவா அச்சோ இருங்க இருங்க நான் இந்த வேலையில் மறந்துட்டேன், ஒரு நிமிஷம் இருங்க அது மேலே தான் இருக்குது நான் கொண்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா அங்கே அவங்கக்கிட்ட வந்து சொல்லி அனுப்புகிறாங்கடா. என்னென்னா உங்களோட முறைப்படி கல்யாணம் நடந்தாலும் ரிங்கை மாற்றிக்கணுன்றது அவங்களோட, அதாவது கொரியன் பீப்புள்ஸோட சடங்கு சம்பிரதாயம் இல்லையா. ஸோ அதனால வந்து ஜிமினோட அம்மா என்ன கேட்டிருந்துருப்பாங்கன்னா, நம்ம வந்து உங்கள் ட்ரெடிஷ்னலே கல்யாணம் பண்ணிக்கலாம், பட் இருந்தாலும் நிச்சயதார்த்தம் அப்போ வந்து ரிங்கு போட்டுக்கலாம். நீங்கள் அந்த கொரியா போனதுக்கப்புறமா அவங்க ரிங்கு தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால வந்து நாங்கள் ரிங்கு போட்டுக்கலாம், அதுக்கு நீங்கள் வந்து ரெடி பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரிங்கை வாங்கி கொரியாவிலேருந்து அனுப்பி வச்சுருந்துருப்பாங்கடா. 1 மந்த் முன்னாடியே அதை அனுப்பி இருந்திருப்பாங்க. சரி அதை தான் வந்து இப்போ வந்து கேட்குறாங்கடா. ஸோ அதனால வந்து உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி அனுப்பி விடுறாங்க. வயன்கிட்ட போய் சொல்லுமா அந்த ரிங் எங்கே இருக்குதுன்னு எடுத்துகிட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கடா. ஸோ இப்போ அந்த பொண்ணு உங்களை தேடிட்டு தான் வரா. நீங்கள் வந்து உங்கள் ரூமில் இன்னமும் ரெடி ஆகுறீங்கடா. பிகாஸ் நீங்கள் வந்து சின்ன பொண்ணு, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தான் எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அக்காவோட மேரேஜ்க்குன்னு அங்கே இங்கே ஓடிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ரெடியாகவே இன்னும் டைம் இல்லை. ஸோ எல்லாமே முடிச்சுட்டு தான் நீங்கள் வந்திருப்பீங்க ரெடி ஆகிறதுக்கு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ரெடி ஆகிட்ருக்கீங்கடா. ஆஃப் சாரி தான் போட்டிருக்கீங்க. இங்கே தீமில் இருக்கு இல்லையா, அந்த தம்ப்லைனில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து கலரில் ஆஃப் சாரி போட்டிருக்கீங்க. ஓகேவா? அது வந்து சாரீ, பட் நீங்கள் வந்து ஆஃப் சாரி தான் போட்டிருக்கீங்க. கீழே வந்து பிளாக் கலர் பாவாடை, மேலே ஒயிட் கலர் தாவணி, ப்ளவுஸுமே வந்து பிளாக் கலராக போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கீங்கடா. செம்மையாக இருக்கீங்க பார்க்கறதுக்கே. அப்படியே ஒரு குடும்ப குத்து விளக்கு மாதிரியும். உங்களுக்கு முடி வந்து ரொம்பவே லாங்காக இருக்கும். ஸோ அதனால் நல்லா ஜடையை பின்னி தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுட்டு அப்படியே இப்படி பார்த்தாலே அப்படியே வந்து நான் பொண்ணுடா அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டா வேக வேகமாக ஓடி வரா. ஓடி வந்து இந்த பிள்ளை ஒயனே ஒயனே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. ஸோ நீங்கள் வந்து டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. என்னடி அப்படின்றீங்க. உங்கள் அம்மா ஏதோ எடுத்துகிட்டு வர சொல்லிச்சு உன்னை. என்னதுடி? அதான்டி அதுக்கு பேர் இந்த கையில் போடுவாங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா என்னத்த கையில் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. அந்த பொண்ணுக்கு வந்து பேர் தெரியல, ரிங்குன்னு சொல்ல வரல அந்த பொண்ணுக்கு, டக்குன்னு தமிழும் வரல அதுக்கு. அதனால் அது ஒரு மாதிரி முழிச்சிட்ருக்கு. இல்லடி உங்கள் அம்மா தான் ஏதோ சொல்லுச்சுடி, ஏதோ நிச்சயதார்த்தத்தில் வைக்க வேண்டியது ஒயின்கிட்ட இருக்குது, அதை போய் எடுத்துகிட்டு வர சொல்லிச்சு, அது பேர் ஏதோ சொல்லிச்சுடி உங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஸோ ஒயனுக்கு தெரிஞ்சிச்சு அவங்க வந்து மோதிரத்தை தான் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவளை எதுடி மோதிரமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆமாண்டி ஆமாண்டி அதுதான் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறா. ஸோ நீங்கள் வந்து அடி பாவி இது கூடவாடி உனக்கு தெரியுண்ணா, உன் வீட்டுக்காரன் பாவண்டி. பிகாஸ் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அதனால நீங்கள் அப்படி சொல்லிட்டுருங்க. ஸோ அந்த பொண்ணு அப்படியே சிரிச்சிட்டே சரி சீக்கிரம் கொண்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஸோ இங்கே எல்லாருமே வந்து உங்களுக்காக தான் வெயிட்டிங்டா. ஜிமினோட அம்மா கேட்குறாங்க இங்கே என்ன ஆச்சு அப்படின்ட்டு.
உங்கள் அம்மா இருங்க இருங்க என் சின்ன பொண்ணை நான் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு அவள் இப்போ வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்கடான்னு. ஏன்னா நீங்கள் மாடியில் இருக்கீங்க. ஸோ மாடி படிக்கட்டையே தான் எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து இந்த ரிங்கை கண்டுபிடிச்சி எடுத்துட்டிங்கடா. எடுத்துட்டு தட்டுலலாம் வச்சு அதுக்கு பக்கத்தில் பூவு அதெல்லாம் வச்சு வந்து உங்கள் அம்மா ஆல்ரெடி டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை எடுத்துக்கிட்டு அப்படியே படிக்கட்டில் இறங்குறீங்க பாருங்கள். அங்கே இருக்க மொத்த பேருமே உங்களை தான் பார்த்துட்ருக்காங்க. பிகாஸ் நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஜிம்மினோட அம்மாலாம் சொல்லவே வேணாம், கண்ணே வச்சுட்டாங்க உங்கள் மேலே. அப்பா எவ்வளோ அழகாக இருக்கா, மகாலட்சுமி மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களையே தான் பார்த்துட்ருக்காங்க. ஸ்டில் நம்ம ஜிம்மின் இன்னமும் ஃபோனை தான் நோண்டிகிட்ருக்காரு. ஸோ சடனாக அவர் வந்து என்னன்னு தெரில, என்ன ஒரு மயான அமைதி நிலவுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்க்குற எல்லாருமே வந்து அந்த படிக்கட்டை பார்த்த மாதிரி இருக்காங்க. என்னடா நடக்குது அங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் வந்து பொறுமையாக படிக்கட்டில் இறங்கி வந்துட்டுருக்கீங்கடா கையில் அந்த தட்டை வச்சுட்டு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஜிம்மினுக்குமே லைட்டாக வந்து அப்படியே ஒரு மாதிரி மெய் மறந்து உங்களை அட்மையர் பண்ணி பார்த்துட்டு இருந்திருப்பார். டக்குன்னு அப்படியே ஓகே அப்படின்ற மாதிரி தலையை மறுபடியும் கீழே குனிஞ்சிட்டாரு. ஸோ நீங்கள் வந்து நான் வந்துட்டேன் இந்தங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாட்ட கொடுக்குறீங்க. ஸோ இப்போ வந்து அடுத்து வந்து சடங்கு நடக்குது. உங்கள் அக்காவுக்கும் ஜாங்ஸுக்கும் வந்து மோதிரம்லாம் மாற்றுறாங்க. ஸோ ஒரு நல்லபடியாக இங்கே வந்து நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சுடா. மெஹந்தி ஃபங்க்ஷன் இப்போ வந்து மெஹந்தி ஃபங்க்ஷன் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்து பொண்ணுக்கு வந்து மெஹந்தி போட்டுட்ருக்காங்க. அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து மெஹந்திலாம் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக வைப் பண்ணிட்டுருக்காங்க. உங்கள் அம்மா அப்பாலாம் வந்து கல்யாண வேலையை தான் பார்த்துட்ருக்காங்க. ஜிம்மினோட அம்மா அப்பாவுமே வந்து அவங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்கடா. ஏன்னா நிறைய பெண்டிங் ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் அக்காவும் கூட தான் இருக்கீங்க. உங்களோட கையில் வந்து நீங்கள் மருதாணி வச்சிட்டிங்க. மருதாணி வச்சுட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா உங்களை கூப்பிட்றாங்க. இந்த பிள்ளை வாயனே இங்கே வா, இங்கே வான்றம்ல அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. நீங்களுமே வந்து ஆமாம் இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. பிகாஸ் நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. ஸோ கையில் வேறு மருதாணி. ஸோ நீங்கள் அப்படியே எழுந்துச்சி போகிறீங்க. உங்கள் அம்மாவா இந்தா இந்த மாடி வீட்டுக்கு போயிட்டு நம்ம அறையில் போய் ஏதோ ஒரு பொருளை வந்து எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்கடா அவங்கள. சம்திங் ஒரு பொருள். அது வந்து என்னென்னா உங்கள் பரம்பரையாக இந்த உங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த பொருளை வந்து கல்யாணத்தில் நடுவில் வைப்பீங்க. லைக் அது ஒரு மாதிரி ஒரு சொம்பு மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த பொருள் வந்து உங்கள் பரம்பரையாக நீங்கள் பண்ணுற கல்யாணத்தில் வந்து அதை வைக்கணுன்றது வந்து உங்களோட சாங்கியம். ஸோ அதனால வந்து உங்கள் அம்மா வந்து அதை போயிட்டு ஸ்டோர் ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. அதுதான் அறைன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸ்டோர் ரூமில் வந்து எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்கடா. ஸோ நீங்களும் சரிம்மா சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட மாடி வீட்டுக்கு போகிறீங்க. மாடி வீடு மீன்ஸ் உங்களோட வீடு வந்து இப்போ எப்படி இருக்குன்னா நீங்கள் வந்து நார்மலாக இப்போ எல்லோரும் இருக்கிற மாதிரியான ஒரு வீடு வந்து கட்டி வச்சு அந்த வீட்டில் இருக்கீங்க. பட் மாடி வீடுன்றது வந்து உங்கள் ஜமீன் அந்த அரண்மனை சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி ஏன்னா நீங்கள் ஜமீன்தார் ஃபேமிலி தானே. ஸோ உங்களுக்கும் வந்து ஊரில் அரண்மனை இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு வீடு நீங்கள் வந்து அதில் ஸ்டே பண்ணியிருந்துருக்க மாட்டீங்க. உங்கள் அப்பா அம்மா வந்து உங்கள் அக்கா பிறந்த உடனே வந்து என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா பக்கத்தில் வீடை கட்டி அந்த வீட்டில் தான் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்களுமே அந்த வீட்டில் தான் பிறந்திருப்பீங்க. பிகாஸ் உங்கள் ஜமீன் வீட்டில் நீங்கள் இருந்திருக்க மாட்டீங்க. ஸோ அந்த வீடு வந்து பாலடைஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட்டு க்ளீன் பண்ணி நாங்களும் ஜமீன் இது எங்கள் சொத்து அப்படின்ற மாதிரி காட்டுறதுக்காக அதை வச்சுருந்துருப்பாங்கடா. ஸோ அந்த வீடை பேர் தான் வந்து மாடி வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணாங்க. பிகாஸ் அது எப்படின்னா மாடி நிறைய இருக்குமா அந்த வீட்டில். உங்கள் வீட்டில் வந்து 2 ஃப்ளோர் தான். ஓகேவா? ஸோ அந்த வீட்டில் வந்து மாடிகள் அதிகமாக இருக்கும். அதனால அதை வந்து மாடி வீடுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. உங்களுக்குமே வந்து அது அப்படியே சொல்லி பழகிடுச்சு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சரி அம்மா ஏதோ எடுத்துகிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போகிறீங்க. உங்கள் மாடி வீட்டுக்கும் உங்களோட வீட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு தெரு டிஸ்டன்ஸ் இருக்கும்டா. ஓகேவா? ஸோ அப்படியே போகிறீங்க. இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட டைம் வந்து 9:30. சரியா? ஏன்னா அந்த ஃபங்க்ஷனே 8:00 ஸ்டார்ட் ஆகிருக்கும். அது முடிஞ்சு இப்போ மெஹந்தி ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ 9:30 கிட்டத்தட்ட முழு இருட்டு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஊர்லலாம் வந்து ரொம்ப இருட்டாக இருக்கும் அந்த டைமுக்கெலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிறீங்க. போயிட்டு வந்து அந்த ஸ்டோர் ரூமுக்கு போயிட்டு நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஸ்டோர் ரூம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும்டா. ஏன்னா அரண்மனையிலலாம் ரூம் ரொம்ப பெருசாக கிடைக்கும். ரொம்ப செக்யூர்டாக கட்டியிருப்பாங்க. பிகாஸ் நீங்கள் வெளியே வந்து பார்க்க முடியாது. ஏன்னா அங்கே ஜன்னல்கள் கிடையாது. நீங்கள் உள்ளே கத்துனாலுமே வெளியே இருக்கவங்களுக்கு கேட்காது. ஓகேவா? அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே வந்து ரொம்ப பாழடைஞ்சதுன்றதுனால அங்கே வந்து நிறைய பழைய திங்ஸ் இருக்குது. பூச்சி அதெல்லாம் கூட இருக்குது. ரொம்ப தூசியாக இருக்குது. சரி இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு எங்கடா இருக்கன்ற மாதிரி தேடிட்டு இருக்கீங்க. உங்கள் கையில் வேறு நீங்கள் மருதாணி வச்சுருக்கீங்க.
உங்களால் வந்து அதை வந்து எடுக்கக்கூட முடியாது. பட் இருந்தாலும் ஓகே தேடிட்டு அப்புறம் யாரையா கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே கண்ணாடியே ஸ்கேன் பண்ணுறீங்க. எங்கே இருக்க எங்கே இருக்க எங்கே இருக்க எங்கே இருக்குன்னு கடைசியாக கண்டுபிடிச்சிட்டிங்க. இந்தா இருக்குது அப்படின்ற மாதிரி கடைசியாக கண்டுபிடிச்சிட்டிங்க. பட் அது எப்படி இருக்குன்னா ரொம்ப ஹைட்டில் இருக்குது. எப்படி சொல்கிறதுனா ஒரு அலமாரி சொல்லுவாங்க இல்லையா, அது இருக்குது. அதுக்கு மேலே ஒரு பொட்டி, அதுக்கு மேலே அந்த சொம்பு வந்து ஒரு கண்ணாடி பாக்ஸ்குள்ளே இருக்குது. பட் விசிபிளாக இருக்குது. ஓகேவா, அவ்வளோ செக்யூர்டாக வச்சுருக்காங்க அதை. ஓகேவா, அதுக்கு மேலே இன்னும் ஒரு திங்ஸ் வந்து வச்சுருக்காங்கடா. ஸோ அது ரொம்ப ஹைட்டில் இருக்குது. நீங்கள் அலமாரியோட தலையை கூட உங்களால் தொட முடியாது. ஏன்னா உங்கள் ஹைட்டுக்கு அலமாரி வந்து ரொம்ப ஹைட்டு. சரி என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, சரி யாரையாவது கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த விட்டு வெளியே வந்து பார்க்குறீங்கடா. பார்த்தா ஊரில் ஒரு காக்கா கூட கிடையாது. பிகாஸ் கல்யாணம் உங்கள் வீட்டில் நடக்குது. ஸோ ஊரே உங்கள் வீட்டில் தான் வந்து டேரா போட்டிருக்காங்க. கல்யாணம் முடிகிற வரைக்கும் எல்லாருமே அங்கே தான் இருப்பாங்க. ஸோ ஊரே வந்து ஒரு மாதிரி காலியாக தான் இருக்குது. பக்கத்தில் கூட ஒரு ஆள் கூட இல்லை. சரி நீங்கள் வந்து சரி கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம் யாராவது இருக்காங்களான்னு, இல்லைனா வீட்டுக்கே போய் அம்மாட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி வரீங்கடா. ஸோ இந்த சைடு நம்ம ஜிம்மி என்ன பண்ணிருக்காருன்னா, அவருக்கு வந்து இந்த கல்யாணத்தோட இந்த இதுவெல்லாம் பற்றி தெரியாது. பட் அவருக்கு இதில் இஷ்டமும் இல்லை. அதனால் எதுலையுமே அவர் கலந்துக்கல. மெஹந்தின்றது வந்து லேடிஸ் ஃபங்க்ஷன். மாப்பிள்ளை தான் ஏதோ சைட் அடிக்கிறதுக்காக இருக்கார். ஸோ நம்ம ஏன்டா இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட ஃப்ரெண்டுங்க கிட்ட வீடியோ கால் பேசிகிட்டு இருக்காருடா. நம்ம தேவங்கிட்டேயும் ஜங்குக்கிட்டேயும் வந்து வீடியோ கால் பேசி இங்கே நடக்கிற கொடுமை கூத்தெல்லாம் வந்து சொல்லிகிட்ருக்காரு. ஸோ ஊருன்றதுனால அவருக்கு டவர் கிடைக்கல. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே டவர் எங்கே இருக்குன்னு ஃபோனை தேடிட்டே வந்திருப்பார் பாருங்க. கொஞ்சம் தூரம் கழித்து ஒரு ஆலமரத்துக்கிட்ட அவருக்கு டவர் கிடச்சிருக்கோண்டா. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஆலமரத்துக்கிட்டே நின்று அப்படியே வந்து அவங்க ஃப்ரெண்டுங்கிட்ட ரொம்ப நேரமாக வீடியோ கால், கிட்டத்தட்ட அந்த நிச்சயதார்த்தம் முடிந்ததுலேருந்து வீடியோ கால் வந்து பேசியிருப்பார். நீங்கள் வர சொல்லியே மெஹந்தி ஃபங்க்ஷன் முடிய போகுது. பிகாஸ் நீங்களும் மெஹந்தி போட்டாச்சு இல்லையா. ஸோ மெஹந்தி ஃபங்க்ஷன் முடிய போகுது. ஸோ அவர் வந்து நிச்சயதார்த்தம் முடிஞ்சோடனே வந்திருப்பார். ஒரு ஃபங்க்ஷனே முடிகிற நேரம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours கிட்ட வீடியோ கால்னா பேசியிருப்பார். ஃபைனலாக பேசிவிட்டு சரிடா ஓகேடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருக்கும். அதனால மனுஷன் என்ன பண்ணுறாரு, சரிடா சொல்லிட்டு அவர் நான் சாப்பிட போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருப்பாருடா. ஸோ அந்த நேரம் பார்த்து நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணியிருந்திருப்பீங்கன்னா, அந்த பக்கமாக தான் வந்திருப்பீங்க. ஸோ அங்கே யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, அதாவது ஆலமரத்துக்கிட்ட ஒரு மனுஷன் நிற்கிறாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே கிட்டக்க நடந்து வரீங்கடா. நம்ம ஜிமினா என்ன யாரோ வராங்களேன்னு சொல்லிட்டு அவரும் வந்து பார்க்குறாருடா. பார்த்தா நீங்கள் தான் வரீங்க. அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த பொண்ணு தானே காலையில் படிக்கட்டில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. உங்களுக்குமே தெரிஞ்சிருச்சு இது வந்து ஜிமின் அத்தான் அப்படின்ட்டு. பிகாஸ் நீங்கள் தான் மாப்பிள்ளை யாருன்றதை பார்த்துட்டீங்க இல்லையா. ஸோ நிச்சயதார்த்தத்தில் தான் மாப்பிள்ளை வந்து ஜாங்சுக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் நீங்கள் வந்து இது ஜிமின் அத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அத்தான் தான் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அங்கே வந்து ஓடி வரீங்க. லைக் இவ்வளோ நேரம் நடந்து வந்திருப்பீங்க, இப்போ ஓடி வரீங்க. ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல. ஸ்டில் அவர் ஒரு மாதிரி என்ன ஓடி வரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி தான் இருக்கார். நீங்கள் வந்து வரீங்க பாருங்கள். வந்த உடனே அத்தான் அத்தான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. ஜிமினா எது அத்தானா அப்படின்றாரு. அத்தான் அது நீங்கள் கொஞ்சம் என் கூட வாங்கலேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்றீங்க. ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல. என்ன இந்த பொண்ணு வந்து கூப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு அதில் நான் ஏன் வரணும், நான் எதுக்கு வரணும், என்ன எதுக்கு கூப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ நீங்கள் வந்து சொல்கிறீங்க, அத்தான் இந்த மாதிரி அம்மா வந்து இதை எடுத்துகிட்டு வர சொன்னாங்க, அது ரொம்ப உயரத்தில் இருக்குது, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர்கிட்ட கேட்குறீங்க. ஸோ ஜிமின் ஃபஸ்ட்டு என்னால் முடியாதுன்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து என்ன அத்தான் இப்படி பண்ணுறீங்க, உங்கள் அண்ணனுக்கும் தானே கல்யாணம், நான் மட்டும் வேலை செய்யணுமா, நீங்கள் எதுவும் செய்ய மாட்டிங்களா, ஒரு உதவி தானே கேட்குறேன், உங்கள் ஊர்லலாம் உதவியே செய்ய மாட்டிங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஸோ ஜிமினுக்கு வந்து சரி ஓகே வேறு வழி இல்லை வந்து ஒழிகிறேன் அப்படின்ற மாதிரி சரி வா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சரி வாங்க அத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறீங்க. பிகாஸ் என்னென்னா நீங்கள் வந்து வந்திருக்க பாதை வந்து ஒத்தையடி பாதை. ஸோ ஜிமின் வந்து ஊருக்கு போச்சுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவரோட வரும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் பூட்ஸில் அவ்வளோ சேரு, அவர் காலில் அவ்வளோ சேரு. ஸோ அதனால் நீங்கள் வந்து அவர் எங்கே விழுந்துட போகிறாருன்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை வந்து சேஃபாக கூப்பிட்டு போய் கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறீங்க. ஜிமினும் வந்து அதை பெருசாக கண்டுக்கவே இல்லை. பட் அங்கே நீங்கள் போக சொல்ல வந்து 2 பேர் வந்து உங்களை பார்த்துருப்பாங்க. நீங்களும் ஜிமினும் போகிறத வந்து 2
ஆட்கள் வந்து பார்த்துருப்பாங்க. லைக் வந்து 2 லேடீஸ் பார்த்துருப்பாங்கடா. பார்த்துட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து உங்கள் அந்த மாடி வீட்டுக்கு வந்து ஜிம்மினை கூட்டிகிட்டு போயிட்டீங்க. ஸ்டோர் ரூமுக்கும் நீங்கள் போயாச்சு. ஜிம்மினை உள்ளே போக சொல்லவே அந்த ஸ்டோர் ரூமை பார்த்து, என்ன இடம் இது, ஏன் இவ்வளோ இருட்டாக இருக்குது, ஒரே தூசியாக வேறு இருக்குது, எனக்கு இந்த டஸ்ட்டெல்லாம் அலர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. நீங்களா, அத்தான் இது வந்து ஸ்டோர் ரூம், இது இப்படி தான் இருக்கும், ஏன் உங்கள் ஊர்லலாம் ஸ்டோர் ரூம் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஜிம்மினா, ஸ்டோர் ரூம்னா அதுக்குன்னு இவ்வளோ கேவலமாவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் அத்தான் அப்படிலாம் சொல்லாதீங்க, இது வந்து எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இருக்குது, நாங்கள் ஜமீன் குடும்பம், இது வந்து ஜமீனோட ஸ்டோர் ரூம், இங்கே வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிம்மினா, ஜமீனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போயிட்டு சரி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்தா நீங்கள் வந்து அந்த செல்ஃபுக்கு மேலே இருக்கிறத இங்கே காட்டுறீங்க. அவர் வந்து கரெக்டாக அந்த அலமாரியோட ஹெட்ஜுக்கு கரெக்டாக இருப்பாரா, நீங்கள் வந்து அந்த அலமாரியோட ஹெட்ஜுக்கு கொஞ்சம் கீழே இருப்பீங்க. நீங்கள் ஜிம்மினை விட குள்ளும், ஓகேவா? ஸோ அதனால் ஜிம்மினுக்கும் சுத்தமாக அது எட்டாது. ஸோ மனுஷன் திருன்னு முழிக்கிறாரு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து சோதனைன்ற மாதிரி. ஸோ கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. நீங்களாம் அத்தான் அதை எடுங்க, ஏதாவது பண்ணுங்க அத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்கீங்க. பிகாஸ் நீங்கள் ஒரு தொண வாய், அதனால் நீங்கள் அதை வந்து சொல்லிட்டே இருக்கீங்க. ஜிம்னா, தச்சி கொஞ்ச நேரம் வாய முடு, யோசிச்சு தானே இருக்கேன், எடுத்து தரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஸோ நீங்கள் சைலண்ட் ஆகிட்டீங்க. ஸோ நீங்கள் சைலண்ட் ஆகிட்டு போய் சுற்றி பார்க்குறீங்க. சைடில் வந்து ஒரு ஏணி வந்து உங்கள் கண்ணுக்கு மாட்டிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜிம்மின் கிட்ட அதை பற்றி சொல்கிறீங்க. அத்தா அங்கே பாருங்களேன், அங்கே ஒரு ஏணி இருக்குது, இதை போட்டு நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஸோ ஜிம்மினும் ஆமாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா அந்த ஏணியை எடுத்துகிட்டு வராருடா. ஸ்டில் உங்கள் கையில் மருதாணி இருக்குது. ஸோ நீங்கள் ஏறி எடுக்க முடியாது. அதனால் ஜிம்மி என்ன பண்ணுறாருன்னா அவரே ஏறுறாரு. நீங்கள் வந்து கீழே பிடிச்சிட்ருக்கீங்க. மனுஷன் 2 ஸ்டெப்பு தான் ஏறி இருப்பார். ஏறிட்டு திருப்பி இறங்கிட்டார். நீங்களா, அத்தா என்ன பண்ணுறீங்க, நேரம் ஆயிடுச்சு, அம்மா திட்டும், சீக்கிரம் எடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிம்மின் வந்து இல்லை நீ ஏறு நான் பிடிக்கிறேன் அப்படின்றாரு. நீங்களா, அத்தா என் கையில் மருதாணி இருக்குது, என்னால் இப்படி ஏற முடியும், நான் விழுந்துருவேன், எடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிம்மினா, இல்லை முடியாது, மருதாணியை விட இது வேறு மேட்ரு, நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களா, அத்தா எடுங்க அத்தா அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிம்மினா கொஞ்சம் யோசிக்கிறார். பிகாஸ் என்னென்னா அவர் வேஷ்டி கட்டியிருக்காரு இல்லையா. ஸோ மேலே ஏறினா நீங்கள் கீழே இருந்து எதாவது பார்த்துட்டிங்கன்னா மனுஷன் மானமே போயிடும். அதனால வந்து அவர் வந்து கொஞ்சம் கூச்சம் வந்துருச்சு அவருக்கு. அதனால அவர் ஏற மாட்டுறாரு. நீங்களாம் அத்தான்னு அவர் உயிரை போட்டு எடுக்கிறீங்க, சும்மா பிழிறீங்க மனுஷனை போட்டு. மனுஷனே கொஞ்சம் காண்டாயிட்டு சரி போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கையை வேஷ்டியில் அப்படியே வந்து ஹைட் பண்ணாமல் பிடிச்சிட்டு அப்படியே ஏறுறாரு. நீங்கள் வந்து கீழே வந்து மருதாணி போட்டிருக்கீங்க. பட் இருந்தாலும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே ஏதோ லேசாக அந்த ஏணியை வந்து பிடிச்சிட்ருக்கீங்க. இப்போ மேலே வந்து ஜிம்மின் கிட்டத்தட்ட ஏறிட்டாருடா. ஸோ இப்போ வந்து அந்த திங்ஸை வந்து எடுக்கலான்ட்டு அவர் போகிறாரு பாருங்க. அங்கே வந்து கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்திருக்கும். அந்த டஸ்ட்டு வந்து ஜிம்மின் மேலே வந்து படவும் கீழே வந்து அந்த டைம் அவர் என்ன பண்ணியிருப்பாரு, டஸ்ட்டை தட்டி விட்டுருப்பார் பாருங்கள். அப்போ அங்கே ஒரு பல்லி இருந்திருக்கும்டா. அது வந்து கீழே உங்கள் மேலே விழுந்துருச்சு. உங்களுக்கு பல்லினா பயம்டா. நீங்கள் அவ்வளோதான், ஐயோ அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணீங்க, ஏணியை விட்டுருப்பீங்க. ஏணியை விட்டுட்டு இங்கே பக்கத்தில் இருந்த அந்த ஷெல்ஃபையும் ஆட்டி விட்டுருப்பீங்கடா. ஸோ என்ன ஆகிடுச்சுன்னா அந்த ஏணி வந்து பேலன்ஸ் இல்லாமல் கீழே விழ ஆரம்பிச்சிடுச்சு. அண்ட் திங்ஸ் எல்லாமே விழ ஆரம்பிச்சிச்சு. நீங்களுமே கீழே விழுந்துட்டீங்க. நீங்கள் வந்து இப்போ எப்படி இருக்குன்னா நீங்கள் வந்து தரையில் இருக்கீங்கடா. உங்களுக்கு மேலே வந்து நம்ம ஜிம்மின் இருக்கார். 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படியே மேலே விழுந்திருக்கீங்க. ஜிம்மினுக்கு மேலே பார்த்தீங்கன்னா திங்ஸ் எல்லாமே வந்து விழுந்து கிடக்குதா, ஓகேவா? இன்க்ளூடிங் அந்த கண்ணாடி பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுவுமே ஜிம்மின் மேலே விழுந்து உடஞ்சிருச்சுடா. நீங்கள் வந்து ஜிம்மினுக்கு கீழே இருக்கீங்க. 2 பேருமே வந்து அவ்வளோ கிட்டக்க இருக்கீங்க. உங்கள் ஹார்ட்டு பட்டுன்னு அடிக்குது. பிகாஸ் இவ்வளோ கிட்ட ஒரு பையனை நீங்கள் பார்த்ததே கிடையாது. ஜிம்மினுக்குமே வந்து அது ஒரு மாதிரி தான் இருக்குது. அவர் வந்து ஓகே பொண்ணுங்கூட இருப்பார். பட் வந்து இந்த அளவுக்கு அவருக்கு வந்து இவ்வளோ க்ளோஸில் வந்து இருந்தது கிடையாது. ஸோ அதனால உங்கள் 2 பேருக்குமே அப்படியே ஒரு மாதிரி ஹார்ட்டு பட்டுன்னு அடிக்குது. கொஞ்சம் நேரம் அப்படியே ஐ கான்டாக்டாக போயிட்டுருக்குடா. 2 பேரும் அப்படியே கண்ணை வச்சு பார்த்துட்ருக்கீங்க. கரெக்டாக ஜிம்மினோட ஃபேஸ் உங்கள் ஃபேஸ் கிட்டே இருக்குது. நீங்கள் வந்து ஜிம்மினோட ஃபேஸ் கிட்டே இருக்கீங்க. உங்கள் லிப்ஸ் 2மே வந்து ஸ்ட்ரைட் இருக்குது. 2 பேருமே கொஞ்சம் விட்டால் கிஸ் அடிச்சிருவீங்க, அந்த நிலமையில இருக்கீங்க. உங்கள் ஹார்ட் வந்து பட்டுன்னு அடிக்கும் போது நம்ம செஸ்ட் வந்து அப்படியே ஒரு மாதிரி மூவ் ஆகி வரோம் இல்லையா. ஸோ அது வந்து ஜிம்மினுக்கு நல்லா ஃபீல் ஆகுது. பிகாஸ் ஏன்னா அவரோட செஸ்ட்டில் உங்கள் செஸ்ட் வந்து நல்லா போய் இடிக்குது.
ஸோ அவருக்கு அது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. சடனாக நீங்கள் என்ன நினச்சிங்கன்னு தெரியல, டப்புன்னு உங்களுக்கு வந்து ரியாலிட்டிக்கு வந்துட்டீங்க. வந்துட்டு "அத்தா முதல்ல எழுந்திரிங்க" அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜிம்மின்மே வந்து டக்குன்னு ரியாலிட்டி வந்துட்டு அது தூ இரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவர் மேலே இருக்க அந்த திங்ஸ் எல்லாம் அப்படியே வந்து தள்ளி விட்டுறாரு. மூவ் ஆகி அப்படியே தள்ளி விட்டு எழுஞ்சிக்கிறாரு. ஸோ 2 பேருமே வந்து எழுஞ்சிக்கிறீங்க. எழுந்து உங்கள் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நீங்கள் சரி பண்ணுறீங்க. ரொம்ப தூசி ஆகிடுச்சு. ஸோ அவருமே வந்து அவரோட ட்ரெஸ்ஸு தூசியெல்லாம் சரி பண்ணிகிட்ருக்காருடா. ஸோ அப்போ வந்து ஜிம்மினோட கையில் வந்து அடியுமே பட்டிருக்கும். பட் ஜிம்மின் அதை கவனிச்சிருக்க மாட்டார். நீங்களுமே கவனிக்கல, ஓகேவா? ஸோ ட்ரெஸ்ஸஸ்லாம் சரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வந்த வேலை என்னவோ அதை பார்த்துட்டு கிளம்பலாம். பிகாஸ் வந்து ஒரு ஆக்வர்டான சூழ்நிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்க. 2 பேருமே கிட்ட அவ்வளோ க்ளோஸாக பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி வந்து ஆக்வர்டாக இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம எதுக்கு வந்தோம், சொம்பு தானே எடுக்க வந்தோம்னு சொல்லிட்டு அந்த சொம்பை கையில் எடுத்துகிட்டு அதான் நான் போகிறேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கதவு கிட்டே போகிறீங்க. ஜிமின் வந்து அவர் என்ன பண்ணார், ஷர்ட் எல்லாம் துடைச்சிட்டு இரு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. நீங்கள் வந்து கதவு கிட்டே வந்துட்டீங்க. நீங்கள் வந்து கதவு கிட்டே வந்துட்டு கதவை நீங்கள் திறக்கலை. பிகாஸ் ஏன்னா உங்கள் கையில் மருதாணி இருக்குது, உங்களால் திறக்க முடியல. நீங்கள் வர சொல்ல கதவு ஓப்பனில் இருந்திருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நீங்கள் வந்து அதனால் வந்து நிற்கிறீங்க அப்படியே. ஜிமின் வந்துட்டு என்ன போலையா நீ அப்படின்றாரு. நீங்களா என்ன கதவை திறக்க முடியும், நீங்கள் திறங்களேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜிமினா சரி இரு நான் திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாரு. டோர் ஓப்பன் பண்ணார். பட் டோர் ஓப்பன் ஆகலை. டோர் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஜிமின் வந்து முதல்ல வந்து நார்மலாக அதை திறக்க ட்ரை பண்ணுறாரு. பட் டோர் ஓப்பனே ஆகலைன்ற தெரிஞ்ச உடனே வேகமாக தள்ளுறாரு. நீங்களா அத்தா என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. தெரியல, கதவு திறக்க மாட்டேங்குது, ஏன்னாச்சுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவர் உங்ககிட்ட சொன்னோடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த சொம்ப கீழே வச்சுட்டு மருதாணியாச்சு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை பிடிச்சி இழுன்னு இழுக்கிறீங்க. பட் ஸ்டில் கதவு திறக்கவே கிடையாது. உங்களுக்கு ரொம்ப பயம் வந்துச்சு. ஐயோ கதவு திறக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க, கதவை போட்டு டங்கு 2 பேரும் தட்டிகிட்ருக்கீங்க. வெளியே யாராவது இருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஸ்டில் 2 பேருமே கத்திகிட்டே இருக்கீங்க. கத்திகிட்டே இருக்க சொல்ல நடுவில் ஜிமின் உங்களை பிடிச்சி திட்டிகிட்ருக்காரு. உன்னால தான் இதெல்லாம் வந்துச்சு. நான் பாட்டு எங்கேயோ சிவனேன்னு ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன். எல்லாம் என் நேரம். இந்த ஊருக்கு வந்தாலும் வந்த ஊராது சை காடுடா சாமி. இந்த மாதிரி என் வாழ்க்கையை பார்த்ததே கிடையாது. தூ என்ன கேவலமான ஊர். தோறுமுன்ற பேரில் ஜெயிலை கட்டி வச்சுருக்கானுங்க பரதேசி பசனுங்க அப்படி சொல்லிட்டு செம்மையாக உங்கள் ஊரை பற்றி அங்கே இங்கே அப்படி இப்படின்னு கழுவி ஊற்றுறாரு. ஸோ நீங்கள் என்ன தான் வந்து இன்னசென்ட்டான பொண்ணு, என்ன தான் வந்து ரொம்ப வந்து அடக்க ஒடுக்கம் அப்படிலாம் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து உங்கள் ஊருனா உயிர். பிகாஸ் நீங்கள் சின்ன வயசுலேருந்து அந்த வில்லேஜில் தான் வளர்ந்துருப்பீங்க. நீங்கள் சிட்டிக்கு போய் படிக்காத காரணம் கூட வந்து உங்கள் ஊரை விட்டு உங்களுக்கு போகிறதுக்கு மனசு கிடையாது. அதனால தான் நீங்கள் வந்து போயிருக்க மாட்டீங்க. ஸோ ஆனாலும் உங்களுக்கு அது உங்கள் ஊரை திட்டம் உங்களுக்கும் கோவம் வருது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கோவத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா சண்டைக்கு போகிறீங்க வரிஞ்சு கட்டிக்கிட்டு. பட் எப்படி நீங்கள் சண்டை போடுறீங்கன்னா, ரொம்ப ரூடாக கிடையாதுடா. இந்த இன்னசென்ட்டான பசங்கள்லாம் இப்படி வந்து ஒரு மாதிரி அழுதுகிட்டே அப்படிலாம் சொல்லாதீங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது. என் ஊர் நல்ல ஊர் தான், உங்கள் ஊரோட ஒன்றும் மோசம் கிடையாது. நான் கேள்விப்பட்டிருக்கேன், உங்கள் ஊர்லலாம் எல்லாம் பண்ணுவீங்களாமே, நீங்களும் அப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அழுதுகிட்டே வந்து ஆர்கியூ பண்ணிட்டுருக்கீங்க. ஜிம்மினும் விட்றாமல் எது ஏன் ஊரை பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டிருக்கேன். 2 பேருமே என்ன பண்ணேன், இந்த சண்டையில் கதவை வந்து திறக்கலைன்ற விஷயத்த மறந்துட்டு 2 பேரும் மாற்றி சண்டை போட்டுட்ருக்கேன். நீங்கள் வந்து ஓவராக அழ ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. நீங்கள் வந்து அம்மா வாங்கம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. பிகாஸ் நீங்கள் ஒரு அம்மா பொண்ணு. ஸோ அதனால் நீங்கள் அம்மான்னு அழுதுட்ருக்கீங்க. ஸோ ஜிம்மின் அந்த சண்டை அப்படியே நிறுத்திட்டாரு. பிகாஸ் நீங்கள் ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் பயந்துட்டிங்கன்றது அவருக்கே அப்பட்டமாக தெரியுது. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, கதவை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் ஸ்டில் கதவை ஓப்பனே ஆகலை. ஸோ அப்போ நீங்களும் வந்து ட்ரை பண்ணுறீங்க. அப்படியே கொஞ்சம் அழுகையெல்லாம் நிறுத்திட்டீங்க. ஏன்னா ஜிம்மின் வந்து அழாதன்னு சொல்லிட்டு உங்களை சமாதானப்படுத்தியிருப்பாரு. நீங்கள் அழுதுகிட்டே இருந்திருப்பீங்க. ஜிம்மின் வந்து இப்போ அழ போறியா இல்லையா, நீ நிறுத்துறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திடுவார். நீங்கள் அப்படியே என்ன பண்ணுறீங்க, சைலண்ட் ஆகிட்டீங்க. பிகாஸ் அவர் உங்களை அதட்டிட்டாரு. நீங்கள் அப்படியே அமைதியாகிட்டீங்க. இந்த குழந்தைங்களாம் அதட்டினா அமைதியானு பார்த்தேன், அந்த மாதிரி அமைதியாகிட்டீங்க. ஸ்டில் ஜிம்மின் ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் வச்சு கூட அந்த கதவை ஓப்பன் பண்ண பார்க்க கதவை வந்து இரும்பால் செஞ்சுருக்காங்கடா. ஸோ அதனால் அது வந்து எதுவுமே பண்ண முடியல. தட்டினா கூட சவுண்டு அந்தளவுக்கு கேட்காது வெளியே. ஸோ என்னடா பண்ணுறது, இந்த ரூம்லேருந்து கத்துனாலும் வெளியே கேட்காதுன்ட்டு அப்புறம் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ பண்ணிகிட்ருக்காருடா. ஸோ அவருக்கு சுத்தமாக எனர்ஜியே இல்லை. நீங்களும் கத்தி உங்களுக்குமே எனர்ஜி போச்சு. 2 பேருமே நாக்கு தள்ளி ஆளுக்கு ஒரு மூலையில் அக்கடான்னு போய் விழுந்துட்டீங்கடா. ஸோ ஜிமினா செம்ம காண்டில்
இருக்கார், என்னடா இப்படி வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அத்தான் நான் ஒன்று சொல்லவா அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஜிமினா நீ ஏதாவது பேசுன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே செம்ம காண்டில் இருக்கார். நீங்கள் அத்தான் நான் சொல்கிறத கேட்டுட்டு அது அது அப்படின்றீங்க. ஆனால் அவர் உங்களை முறைக்கிறாரு பயங்கரமாக. நீங்கள் அப்படி ஸ்டாப் ஆகிட்டீங்க நீங்கள் சொல்ல வந்ததையே. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஜிமின் சரி எதுவும் சொல்ல வந்தல என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்களா அத்தான் நீங்கள் அதான் அது ஃபோன் வச்சுருப்பீங்கள்ல, நீங்கள் கூட இங்கே ஃபோன் பேசிகிட்டு இருந்தீங்களே, உங்கள் ஃபோன்லேருந்து அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுங்கள், அவங்க வந்தாங்கன்னா கதவை திறந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜெமீனுக்கு இப்போ தான் ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது அவர் வந்து மொபைல் வச்சுருக்காருன்ற விஷயமே. ஸோ அதனால அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆமாம்ல நான் மொபைல் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவரோட பேக்கெட்லேருந்து மொபைலை எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு பார்க்குறாரு, பார்த்தா அதில் டவர் இல்லை, சுத்தமாக சிக்னல் இல்லை. மனுஷன் செம்ம காண்டாயிட்டார். ஆல்ரெடி காண்டில் இருப்பார், நீங்கள் வேறு ஃபோனுன்றது ஞாபகம். இப்போ அது இருந்தும் இல்லாத மாதிரி, பிரயோஜனம் இல்லாத மாதிரி ஆகிடுச்சு. அவருக்கு இன்னும் காண்டாயிடுச்சு. அவரா அப்படிங்கள பார்த்து முறைக்கிறாரு. நீங்களா என்னாச்சு அத்தான், ஏன் அப்படி முறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் அத்தா வந்து அதான் ஜிமின் என்ன சொல்கிறாருன்னா, இதில் டவரே கிடையாது, இதுலேருந்து எப்படி ஃபோன் போகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி திட்டுறாரு. நீங்களா எது டவரா, அதெல்லாம் கூட வேணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. பிகாஸ் என்னென்னா உங்கள்கிட்ட செல்ஃபோனே கிடையாதுடா. நீங்கள் வந்து ஃபோன்லாம் வச்சுக்க மாட்டீங்க. உங்கள் ஊரில் ஃபோன்ஸ்லாம் அந்தளவுக்கு கிடையாது. பட் உங்கள் ஊரில் வந்து இந்த டெலிஃபோன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அண்ட் இந்த கடையிலலாம் கூட பூத்து ஏதோ வச்சுருப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு உங்கள் அக்காவுக்கு ஃபோன் பண்ணால் கூட அந்த பூத்தில் தான் பண்ணுவீங்க. ஸோ அதனால் அதுக்கு டவர்லாம் வேணுமான்ட்டு உங்களுக்கு தெரியவே தெரியாது. பிகாஸ் அது வந்து டவர்லாம் தேவைப்படாது மீன்ஸ் அதை பற்றி அந்தளவுக்கு பேசியிருக்க மாட்டாங்க. காசு போட்டால் ஃபோனாக பண்ணலாம், அந்த பிசி கனெக்ட் பண்ணால் ஃபோன் பண்ண முடியும், இல்லைனா பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் இருக்கும். உங்கள் வீட்லேயுமே டெலிஃபோன் தான் இருக்கும். ஸோ அதுதான் தெரியும். உங்கள் அப்பா தான் ஃபோன் வச்சுருப்பாரு. நீங்கள் வந்து உங்கள் அப்பா ஃபோனாக அந்தளவுக்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னா உங்கள் அப்பாக்கே அந்தளவுக்கு யூஸ் பண்ண வராது. நீங்கள் வந்து உங்கள் அக்கா மூலயமா தான் உங்களுக்கு ஃபோனுன்ற விஷயத்தை பற்றியே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா உங்கள் அக்கா ஃபோன் வச்சுருக்கா, அதனால தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால நீங்கள் சொல்லியிருந்திருப்பீங்க. ஏன்னா நீங்கள் ஜிம்மின் கையிலையும் அதே அந்த பொட்டியை பார்த்துருப்பீங்க. இட்ஸ் மீன்ஸ் நீங்கள் வந்து அதை பொட்டின்னு தான் சொல்லுவீங்க, ஓகேவா? அதனால் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. அதனால நீங்கள் வந்து சொல்லியிருந்திருப்பீங்க. ஜிம்மின் வந்து ஐயோ என்னடா இவ சிக்னல்னால் என்னென்னு கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்களை வியட பார்க்குறாரு. ஏன்னா பிகாஸ் இந்த காலத்தில் சிக்னல்ன்றது கூடவா தெரியாமல் இருப்பாங்க அப்படின்றது அவருக்கு புதுசு. நீங்கள் உள்ள வில்லேஜ் போகணுன்னா உங்களுக்கு எதுவுமே பட் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னு அவருக்கு தெரியும். அதனால வந்து இன்னும் இது கூடவா சொல்லி தந்துருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி பார்க்குறாரு. நீங்களா எங்கள் ஊர்லலாம் அது என்னது அந்த ஃபோனு இருக்குது, ஆனால் அதுக்கு சிக்னல்லாம் தேவையில்ல, அதுக்கு ஒயர் கொடுத்தா போதும், அப்புறம் காசு போட்டால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஜிம்மினுக்கு அப்படி ஒரு மேட்ரே தெரியாது. பிகாஸ் அவரோட கண்ட்ரியில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அங்கேயுமே இருக்கும், பட் இந்த மாதிரி கிடையாது. ஸோ அதனால வந்து அவருக்கு ஒன்றுமே புரியல நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்ட்டு. மனுஷன் ரொம்ப காண்டாயிட்டார் நீங்கள் பேசுகிறதுலேயே. அவருக்கு ரொம்ப காண்டாகுது. பிகாஸ் அந்த ஃபோனை வந்து நீங்கள் திரும்பி திரும்பி அந்த விஷயத்தை பற்றி பேசவும் அவருக்கு என்னென்னா அவரோட ஃபோன் ரொம்ப காஸ்ட்லி இருந்தும் தேவைப்படுற நேரத்தில் உதவாமல் போயிடுச்சுன்ற மாதிரி அவருக்கு செம்ம கோவம் வந்து ஃபோனை தமான்னு தூக்கி போட்டார். நீங்களா அப்படியே வாயை பொழந்து பார்த்துட்ருக்கீங்க. ஏன் அத்தா ஏன் இப்போ அதை உடச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவரா மரியாதையாக வாயை மூடிட்டு டென்ஷன் ஏற்றாத அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் அப்படியே உட்காந்துட்டாரு. கொஞ்சம் நேரத்துக்கு நீங்களும் அவரும் அப்படியே அமைதியாக இருக்கீங்க. மனுஷன் என்ன நினச்சான்னு தெரில, திடீர்னு ஷர்ட்டெல்லாம் கழட்ட ஆரம்பிச்சிட்டாரு. உங்களுக்கு இல்லை திடீர்னு என்னடா சட்டையெல்லாம் கழட்டுறாரு, ஐயோ ஏதாவது பண்ண போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்குள்ளே செம்ம பயம் உங்களுக்கு. அப்படி உங்கள் கையெல்லாம் நடுங்குது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஜிம்மினையே பார்த்துட்ருக்கீங்க, என்னடா சட்டையெல்லாம் கழட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து அப்படியே ஒரு மாதிரி பயத்திலே பார்த்துட்ருக்கீங்க. ஜிம்மினா அவர் ஷர்ட்டை கழட்டிட்டாரு, ஃபுல்லாக கழட்டிட்டாரு. பையன் பிள்ளைக்கு உள்ளே வந்து பனியன் போடுற பழக்கம் கிடையாது போல். ஸோ அதெல்லாம் போடல, ஒன்லி ஷர்ட் தான் போட்டிருந்தாரு. கழட்டிட்டான் மனுஷன். நீங்களும் அப்படியே பேன்னு பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே கழட்டிட்டு உங்களை தான் பார்க்குறாரு. உங்களுக்கு அவ்வளோதான் ஸ்டில் பயம் அப்படியே தலைக்கேறிடுச்சு. நீங்கள் அழ ஆரம்பிச்சிட்டிங்க. என்ன எதுவும் பண்ணாதீங்க, நான் எங்கள் அம்மாட்ட சொல்லிடுவேன், நீங்கள் 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 எதாவது பண்ணிங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஏதாவது இருக்கான்னு தேடுறீங்க. அவங்க ஒரு குச்சி இருக்குது, அதை எடுத்து என்ன பண்ணிங்கன்னா ஜிம்மினை வந்து அடிக்கிற மாதிரி போகிறீங்க. நீங்கள் மட்டும்
என் பக்கத்தில் வந்தீங்கன்னா இதை வச்சு நான் உங்களை அடிச்சிருவேன், என் அம்மா கிட்ட சொன்னோன்னா உங்களை என்ன பண்ணுவாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழ ஆரம்பிச்சிட்டிங்க. ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு இப்போ அழுறா அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் மனுஷன் ஏன் சட்டையை கழட்டியிருப்பாருன்னா அந்த திங்ஸ் மேலே விழ சொல்ல அந்த கண்ணாடி பாக்ஸ் மனுஷன் மேலே விழுந்திருக்கும். ஸோ அது வந்து முதுகுலையுமே லைட்டாக ஸ்க்ராச்சஸ் ஆகிருக்கும் அவருக்கு. அவர் அந்த டென்ஷன் அதை ஃபீல் பண்ணாமல் இப்போ அவருக்கு வந்து அந்த ஃபீல் ஆகுது. அவரோட முதுகுலலாம் வந்து ஏதோ ப்ளட்டு வந்து ப்ளீட் ஆகுற மாதிரி அவருக்கு லேசாக வலிக்கிற மாதிரி ஃபீல் ஆகிருக்கும். மேடம் அது டஸ்ட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும். பிகாஸ் நம்ம காயத்தில் டஸ்ட்டு வச்சா வந்து சரியாயிடும், பட் இருந்தாலும் அது கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும். ஸோ அதனால வந்து அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்ன பண்ணியிருப்பாருனா மனுஷனுக்கு காற்று வேறு இல்லாமல், ஏன்னா அந்த ரூம் வந்து ஸ்டோர் ரூமில் வந்து அது இருக்கிறதுக்கு காற்று இருக்காது. மனுஷன் என்ன பண்ணிட்டான்னா சட்டையை வேகமாக கழட்ட ஆரம்பிச்சிட்டான். ஸோ நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்கன்னா ஏதோ பண்ண போகிறாரு அப்படின்னு நினச்சிட்டு தான் நீங்கள் பயந்துருப்பீங்க. ஜிமினுக்கு ஸ்டில் ஒன்றுமே போல, என்ன இவ அழுகுறா சொல்லிட்டு உங்களை மறுபடியும் அதட்டுறாரு. ஏய் சும்மாரு எதுக்கு உப்புமா உப்பாரி வச்சுட்ருக்க, என்ன நானும் உன்னை ரேப்பா பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. நீங்கள் என்ன தான் வில்லேஜ் பொண்ணாக இருந்தாலும் இந்த ரேப்புன்ற வார்த்தைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அச்சோ நீங்கள் அப்படிலாம் பண்ணக்கூடாது, அப்புறம் அது தப்பு, அந்த மாதிரி பண்ணாதீங்க, எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுறீங்க. அவரா சப்பா முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு அவளை இங்கே பாரு என் உடம்புல அடிபட்டிருக்கு அதுக்கு தான் கழட்டினேன், வேறு ஒன்றும் கிடையாது, நான்லாம் தொடுற அளவுக்குலாம் நீ ஒன்றும் அவ்வளோ நல்ல பீஸ்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு வந்து அது ஒரு மாதிரி காண்டாயிடுச்சு. பிகாஸ் என்னென்னா உங்கள் ஊரில் நீங்கள் ரொம்ப அழகான பொண்ணு, உங்கள் பார்த்து நிறைய பேர் செட் அடிச்சிருப்பாங்க, அதை நீங்கள் கொஞ்சம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நம்ம வந்து ஒரு அழகு அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஜிமின் எப்படி சொன்னோடனே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு நீங்களும் என்ன எப்படி சொல்கிறீங்க, உங்களுக்கு தெரியுமா எங்கள் ஊர்லேயே எங்கள் அக்கா தான் ரொம்ப அழகு, அவள் இப்போ கல்யாணம் பண்ணி போயிட்டான்னா இப்போ அவளுக்கு அப்புறம் நான் தான், எங்கள் ஊர்லேயே நான் எவ்வளோ அழகு தெரியுமா, எல்லா பசங்களும் என் முன்னாடியே சுற்றுவாங்க, தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழுகுதான் நிறுத்திட்டீங்க. ஜிமின்க்கு லேசாக சிரிப்பு வந்துருச்சு. பிகாஸ் இவ்வளோ நேரம் ஏதாவது பண்ணுறோன்னு நினச்சி பயந்து அழுத பொண்ணு என்னடா திடீர்னு வந்து இப்படி பேசுகிறா கிரிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு லைட்டாக சிரிப்பு வருது. ஸோ நீங்களுமே வந்து அவரை சிரிச்சதை நீங்களும் சிரிச்சிருப்பீங்கடா. ஸோ நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க ஜிமினோட கையிலையும் ப்ளட் வந்துட்டுருக்கு, அவளோட ஷோல்டர்லேயும் ப்ளட் வருது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அச்சோ அத்தான் ரத்தம் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அந்த ஆஃப் சாரி இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணிங்கன்னா லேசாக கிழித்து அவரோட கையில் அடிபட்டிருக்க இடத்தெல்லாம் கட்டுறீங்க. ஜிமினா என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. நீங்கள் அத்தான் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அங்கே இருக்க தூசிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒட்டடை சொல்லுவாங்கள்ல, அதை எடுத்து அந்த துணியில் வச்சு அவரோட கையில் பட்டிருக்க காயத்தை வந்து கட்டு போட்டு விடுறீங்கடா. ஜிமினுக்கு லேசாக எரியுது. அவர் என்ன பண்ணுவாங்க உங்கள் கையை அப்படியே டைட்டாக பிடிக்கிறாரு. நீங்களா அத்தான் அப்படி தான் இருக்கும், கொஞ்ச நேரம் இருங்க, இது வச்சா காயம் பெருசாகாமல் சரியாயிடும், நம்ம வெளியே போன உடனே மருந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட முதுகுலலாம் வந்து லேசாக ஸ்க்ராச்சஸ் தான் இருக்கும். ஸோ அந்த ப்ளட்டெல்லாம் தொடச்சி விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே அந்த கையில் மட்டும் கட்டு போடுறீங்க. ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே நீங்கள் 2 பேருமே அந்த ரூமில் தாண்டா இருக்கீங்க. ஸ்டில் யாருமே வரலை, உங்களுக்கு ஸ்ட்ரென்த்துமே கிடையாது. பிகாஸ் நீங்கள் வந்து வேலை டென்ஷனில் நீங்கள் வந்து சாப்பிடாமலே இருந்திருப்பீங்க. உங்கள் அக்காக்காக நீங்கள் விரதம் வேறு இருந்திருப்பீங்க, அவங்களோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிடாம இருந்திருப்பீங்க. ஜிமினுக்கு வந்து உங்கள் ஊரோட ஃபுட்டு வந்து அவருக்கு பிடிச்சிருந்துருக்காது, அதனால் அவர் வந்து ஸ்டில் சாப்பிடாமலே தான் இருந்திருப்பார். மனுஷன் பசிக்குதுன்னு சொல்லிட்டு தான் ஃபோனே கட் பண்ணியிருப்பார். பட் இன்னமும் அவர் வந்து உங்கள் கூட மாட்டிக்கிட்டு இன்னமும் சாப்பிடாம தான் இருக்கார். வந்ததுலேருந்து இன்னும் சாப்பிடல மனுஷன். அவ்வளோதான் 2 பேருக்கும் வயிற்றுலேருந்து சத்தமே வர ஆரம்பிச்சிருச்சு. 2 பேரும் அப்படியே ஒரு மாதிரி சொங்கி மாதிரி ஆயிட்டிங்க. அதே இடத்துல என்ன பண்ணாரு, ஜிமின் வந்து அந்த அலமாரியில் வந்து சாஞ்சு உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் அவர் பக்கத்தில் தாண்டா உட்காண்ட்ருக்கீங்க. அப்படியே உங்களே அறியாமல் 2 பேரும் என்ன பண்ணுறீங்கன்னா தூங்கிட்டீங்க, அங்கேயே தூங்கிட்டீங்க. ஸ்டில் உங்கள் வீட்டில் வந்து இன்னமும் உங்கள் 2 பேரையுமே யாருமே கண்டுக்கவே இல்லைடா. உங்கள் அம்மா வேலை டென்ஷனில் பிஸியாக சுற்றிட்டுருக்காங்க, உங்கள் அக்காவும் அந்த கல்யாண டென்ஷனில் தான் இருக்கா, உங்கள் அப்பாவும் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு சுற்றிட்டுருக்காரு. ஜிமினோட அம்மாவுக்கு தெரியுது ஜிமின் வந்து இங்கே இல்லைன்ட்டு. பட் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஓகே பையனுக்கு இந்த ஊர்லாம் அதுக்கு செட் ஆகும், இல்லைனா மேபி எங்கேயா வெளியே சுற்ற போயிருப்பான், ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருப்பான், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே கண்டுக்கலை. உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் போன ஞாபகமே அவங்களுக்கு கிடையாதுடா. ஸோ அவங்க வந்து உங்கள் ஞாபகமே இல்லாமல் இருக்காங்க. பிகாஸ் அவ்வளோ வேலை டென்ஷன் அவங்களுக்கு. ஸோ இப்படியா அன்றைக்கி நைட்டுமே வந்து ஸ்கிப் ஆகிடுச்சுடா. இப்போ மறாவது நாள் காலையில் ஒரு 3 மணி இருக்கணும். பிகாஸ் மேரேஜ் வந்து 5:30க்கு முகூர்த்தம். ஸோ அதனால ரொம்ப சீக்கிரமாக எழுந்து எல்லோரும் ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்கடா. உங்கள் அம்மா மார்னிங்கே உங்களை தான் தேடுறாங்க, பட் நீங்கள் இல்லை.
அவங்க என்ன நினச்சிட்டாங்க, சரி ஓகே அக்கா கூட இருப்பா, இல்லை வந்து ஏதாவது வேலையாக இருப்பா சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ இங்கே கல்யாண வேலைலாம் தடபுடலாக நடந்துகிட்ருக்கு. ஸ்டில் எல்லோரும் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அது இதுன்னு எல்லாம் ரெடி பண்ணியாச்சுடா. ஐயர் வந்துட்டார், அவரும் சடங்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட மணி இப்போ வந்து 4:45 அந்த மாதிரி இருக்குடா. ஸோ சடங்கு எல்லாமே ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் ஒரு 1 hour ஆகும் இல்லையா அந்த சடங்கெலாம் முடிக்கிறதுக்கே. ஸோ அந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் அம்மாவா இப்போ தான் அவங்களுக்கு வந்து நீங்கள் காணுன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. பிகாஸ் உங்கள் அம்மா வந்து எப்படின்னா, அவங்களுக்கு உங்கள் பொண்ணுங்க 2 பேருமே செல்லம்டா. சின்ன வயசுலேருந்து செல்லமாக வளர்த்துருப்பாங்க வீட்டில். நீங்கள் வந்து எப்படின்னா சரியான அம்மா பொண்ணு. உங்கள் அக்காவாவது உங்கள் அம்மா விட்டு பிரிஞ்சு இருந்துட்டாங்க. படிக்கிற காலத்தில் பிரிஞ்சதுனால அவங்களுக்கு அது வந்து பெருசாக தெரிஞ்சிருக்காமல் அடிக்கடி வந்து லீவுக்கெலாம் மட்டும்தான் வருவாங்க. உங்கள் அம்மாவுக்கு அது பெருசாக தெரியாது. பட் நீங்கள் வந்து குழந்தையிலேருந்தே வந்து உங்கள் அம்மா கூடயே தான் இருப்பீங்க. உங்கள் அம்மா முந்தானியே பிடிச்சிட்டு தான் சுற்றுவீங்க. இப்போ வரைக்குமே அப்படி தான். ஸ்டில் உங்கள் அம்மாவை நீங்கள் ஒரு நிமிஷத்துக்கு 2 தடவையாவது பார்த்துருவீங்க. நல்லா யோசிங்க. ஒரு நிமிஷம், அதாவது 60 செகண்ட்ஸ்க்கு ஒரு 2 times ஆகுது உங்கள் அம்மா அவங்க பார்த்துருவாங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் அம்மாவை வந்து ஏதாவது அம்மா அம்மான்ட்டு வந்துடுவீங்க. ஓகேவா? நீங்கள் ஸ்கூலுக்கு போனாலுமே கூட உங்களுக்கு உங்கள் அம்மா நினப்பு தான் ஃபுல்லாக இருக்குமே. ஸோ அதனால் நீங்கள் வந்து நோட்ஸ்லலாம் எழுதுவீங்க உங்கள் அம்மாவை பற்றி. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பொண்ணு. உங்கள் அம்மா பாண்டிங் அந்த மாதிரிடா. ஸோ நீங்கள் வந்து என்னடா நேற்றுலேருந்து பொண்ணை வந்து உங்கள் அம்மா நேற்றுலேருந்து உங்களை பார்த்துருக்கவே மாட்டாங்க. கடைசியாக அவங்க உங்களை அந்த சொம்பு எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் உங்களை பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களை நேற்றுலேருந்தே அவங்க ஃபங்க்ஷன் எங்கேயுமே பார்த்துருந்துருக்க மாட்டாங்க. ஸ்டில் இப்போவும் கல்யாணம் இவ்வளோ நேரம் ஏதோ வேலை செஞ்சிட்ருப்பா அது இதுன்னு சொல்லிட்டு ஏதோ சாக்கு சொல்லி அவங்களே ஏமாற்றிருந்துருப்பாங்க. பட் ஸ்டில் இப்போ கல்யாணமே நடக்க போகுது. எல்லா வேலையுமே வந்து முடிச்சாச்சு. ஆல்மோஸ்ட் இப்போ தாலி கட்டினா அவ்வளோதான், சாப்பாடு பந்திக்கு போக வேண்டிதான். அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இன்னமும் வந்து உங்கள் அம்மா கண்ணில் நீங்கள் படவே இல்லை. உங்களோட ட்ரெஸ்ஸுமே வந்து உங்கள் அம்மாட்ட தான் இருக்கும். அப்பா உங்கள் கல்யாணத்துக்கு நீங்கள் உங்களுக்காக வாங்கின ட்ரெஸ் உங்கள் அம்மாட்ட தான் இருக்குது. நீங்கள் அதையுமே வந்து கேட்கவே இல்லை. நீங்கள் கேட்டு வாங்கிட்டு போவீங்கன்னு நினச்சாங்க. பட் நீங்கள் அதையுமே கேட்கலையா? உங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் பயம் வந்துடுச்சு. எங்கே போயிட்டா இவ அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண மண்டபம் முழுக்க அவங்கள தேடுறாங்க. பட் நீங்கள் ஸ்டில் எங்கேயுமே இல்லை. நீங்கள் தான் அங்கே ஜிம்மின் கூட தூங்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் எப்படி இருப்பீங்க? நீங்கள் வந்து எங்கேயுமே கிடையாது. உங்கள் அம்மாவுக்கு லேசாக பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உங்கள் அப்பாவை தேடிட்டு போகிறாங்க. உங்கள் அப்பா ஜிம்மினோட அப்பா கூட வந்து இந்த சாப்பாடு பந்தி பற்றி பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சாப்பாடு போட்டுக்கலாம், இங்கே போட்டுடலாம், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படி இப்படி சொல்லிட்டு அவங்க வந்து டிசிஷன்லாம் போட்டுட்ருக்காங்கடா. இங்கே வந்து உங்கள் அம்மா வந்து உங்கள் அப்பாவை அப்படியே சைகையில் கூப்பிடுறாங்க. உங்கள் அப்பாவும் இவளுக்கு வேறு வேலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி இருடா மச்சான் அந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் தங்கச்சி கூப்பிட்றான்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா போவார். ஜிம்மினோட அப்பாவும் பார்த்துருப்பாரு உங்கள் அம்மா கூப்பிட்றத. அவருமே என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு நின்றுட்டுருக்காரு. உங்கள் அம்மாவா உங்கள் அப்பா கிட்டே போயிட்டு பதட்டத்துலேயே என்னங்க நம்ம பொண்ணு ஒயன் இருக்கால, ஒயனே அவ எங்கன்னே தெரிலங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அப்பாவா என்னடி நீ, அவள் இங்கே தான் நீ எங்கேயாவது இருப்பா, குழந்தைங்க தான் எங்கேயாவது விளையாடிட்டுருக்கோம், நீ போய் பாரு அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் அம்மாவா ஐயோ ஏங்க நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க, அவளை நேற்றுலேருந்து நான் இன்னமும் பார்க்கலங்க. உங்களுக்கு தெரியும்ல, ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவையாவது என்னை வந்து பார்த்துருவா. நேற்றுலேருந்து இன்னமும் காணுங்க. அவளோட துணி கூட என்னோடய அறையில் தான் இருக்குது. அவள் அதை கூட இன்னும் வாங்க வரல. கல்யாண மண்டபம் முழுக்க தேடிட்டேன், அவள் எங்கேயுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. உங்கள் அப்பாவா என்னது எங்கேயுமே இல்லையா, என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் லேசாக பயம் வந்துருச்சு. பிகாஸ் நீங்கள் துணி கூட வாங்காமல் இருக்கீங்க. அதனால் அவருக்குமே டவுட்டு, எங்கே போயிருப்பா நம்ம பொண்ணு, இந்த மாதிரி சொல்லாமல் எதுவுமே பண்ண மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே ஜிம்மினோட அப்பாவும் அவங்க 2 பேரோட ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்து ஏதோ பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ ஜிம்மினோட அப்பாவும் அவங்க அம்மாவுமே வந்து அப்படியே வராங்க. அவர் வந்து என்னடா ஏதாவது பிரச்சனையா, என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உங்கள் அம்மாவா வேறு வழியே இல்லாமல் இல்லை இந்த மாதிரி என் பொண்ணு எங்கே போனான்னு தெரில, நேற்றுலேருந்து காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம்மினோட அப்பா என்னது எங்கே போனான்னு தெரியலையா, என்னம்மா சொல்கிற, எங்கேம்மா போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவங்க அம்மாவுமே வந்து அப்படி தான் எங்கே போனாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் எல்லா இடத்துலையும் தேடினீங்களா அப்படிலாம் விசாரிக்கிறாங்க. அவங்க அம்மாவும் நான் எல்லா இடத்துலையும் தேடிட்டேன், எங்கேயுமே காணோம் அவளை அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்கிறாங்க. உங்கள் அப்பாவா அழாதடி அழாத, கொஞ்சம் அமைதியாரு, நம்ம தேடலாம், வயன் இங்கே தான் இருப்பா, நீ ஏதாவது பண்ணி கல்யாணத்தில் ஏதாவது குட்டையை குழப்பாத, அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. பிகாஸ் இந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சால் கல்யாணம் நின்றோம். ஸோ அந்த பயத்தில் அவங்க அப்பா வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் இப்படி பேசிகிட்டு இருக்க சொல்ல ஒயனை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஆளுக்கு ஒரு பக்கம் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்னு உங்கள் அப்பா சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு ஜிம்மினோட அப்பாவும் ஜிம்மினோட அம்மாவுமே வந்து உங்களை தேடலான்ட்டு வராங்க. ஸோ அப்போ ஒரு பாட்டி
லைக் பாட்டி மீன்ஸ் ஒரு வயசானவங்க தான், கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு ஆண்டி அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அவங்க அங்கேருந்து ஓடி வந்து, ஐயோ இதை பார்த்தீங்களா, என்ன கொடுமை இது, கடவுளே என் கண்ணு, ஐயோ நான் எங்கே போகிறது அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திக்கிட்டே வராங்க. கல்யாண வீட்டில் இருக்க மொத்த பேருமே அப்படியே அபோட்டன் அப்படின்ற மாதிரி அந்த ஆண்டி தான் எல்லோரும் பார்க்குறாங்க. அவங்க வரும்போதே கையில் விளக்கமாத்தோடு வந்திருப்பாங்க. பார்க்கவே கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அந்த வேலை செய்கிறவங்களாம் இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு லுக்கில் தான் அவங்க இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து வேலை செய்கிறவங்க தான். ஸோ அவங்க வந்த உடனே உங்கள் அம்மா தான் ஓடி வந்து, என்னாச்சு, எதுக்கு இப்படி வந்து கல்யாண வீட்டில் கத்துறீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆல்ரெடி நீங்கள் காணுன்ற டென்ஷனில் இருக்காங்க அவங்க. இதில் இவ வேறு என்னடா ஏதோ குட்டையை குழப்பறா சொல்லிட்டு அவங்க வந்து கத்துறாங்க. அந்த பொம்பளையா, ஏங்க ஏன் என்ன கத்துறீங்க, நீங்கள் முதல்ல கத்தணும்னா உங்கள் பொண்ணுங்களை தான் கத்தணும், பொண்ணை பெக்க சொன்னால் ஏன் இப்படி தான் வளர்த்து வச்சுருக்கீங்க, உங்கள் வளர்ப்பே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்கள் அப்பாவா, இங்கே பாரு என்ன பேசுகிறீங்க, என்ன வாய் இருந்தால் என்ன வேணால் பேசுவீங்க, என்ன வளர்ப்பு சரியில்லைன்றீங்க, என்ன என் வளர்ப்பில் இங்கே குறைய கண்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவும் கேட்குறாரு. ஸ்டில் கல்யாணம் இருக்க எல்லாருமே இப்போ எழுந்து வந்து அந்த அங்கே என்ன நடக்குதுன்றதா பார்த்துட்ருக்காங்க. மணவரையில் வந்து நம்ம ஜாங்ஸுக்கு உட்காந்துட்ருப்பார். மாப்பிள்ளை வந்து எழுந்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவரை வந்து ஐயரு நீ உட்காருப்பா அப்படின்னு சொல்லிப்பேன். அவரும் உட்காந்துருப்பார். உங்கள் அக்காவும் வந்து மாடியிலேருந்து பார்த்துட்டு இருந்திருப்பாங்கடா, என்ன நடக்குது சத்தமாக இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த பொம்பளையா, உங்கள் வளர்ப்பு சரியில்லையா, ஆமாம்மா வளர்த்து வச்சுருக்கீங்களே, ஒன்றைத்தான் வெளியூரில் அனுப்பி படிக்க வச்சிங்க, கொரிய மாப்பிள்ளையை கட்டி கொடுக்குறீங்க, சரி இன்னொரு பொண்ணும் உள்ளூரே தானே பார்த்து வச்சுருந்தீங்க, பொண்ணை வைக்கணுமா பத்திரமா வச்சுருக்கணும், வீட்டில் அடக்கமாக வச்சுருக்கணும், 18 வயசாச்சா கல்யாணம் பண்ணி கொடுத்தோமான்னு வச்சுருந்துருக்கணும், இன்னும் கல்யாணம் பண்ணாமல் வச்சுருந்தா பொண்ணு இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜிம்மினோட அம்மாவுக்கு லைஸாக கோவம் வந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருச்சு ரொம்ப. அந்த படிக்கட்டு சீனில் உங்களை பார்த்தபோதே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தென் நீங்கள் ரொம்ப நல்ல பொண்ணுன்றதும் அவங்களுக்கு நல்லா தெரியுமா, ஆனால் உங்களை லேசாக அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் அவங்களுக்கும் வந்து என்ன உங்களுக்கு வாய் இருக்குன்னு இஷ்டத்துக்கு பேசுகிறீங்க, என்ன என் மருமக என்ன பண்ணிட்டேன்னு இப்போ நீங்கள் அப்படி பேசுகிறீங்க, என்ன வந்துச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயன்றதை சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ அவங்க வந்து என்ன நடந்துச்சுன்றதை சொல்கிறாங்கடா. ஸ்டில் நீங்கள் 2 பேருமே ஒரு ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி என்ன நடந்திருக்கோன்னா, நீங்கள் 2 பேரும் அந்த ரூமில் வந்து இருந்திருப்பீங்க இல்லையா. ஸோ இந்த பாட்டி தான் என்ன பண்ணியிருந்துருப்பாங்கன்னா, நேற்று வந்து நீங்கள் உள்ளே போனது தெரியாமல் உங்களை வெளியே வச்சு பூட்டு போட்டுட்டு இந்த பாட்டி தான் போயிருப்பாங்கடா. இவங்க வந்து அந்த அரண்மனையில் வந்து கூட்டி பெருக்கிற வேலை செய்கிற கேள்வி, ஓகேவா. அவங்க வந்து அந்த க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க ஸ்டோர் ரூமை சாத்திட்டு தான் போயிருப்பாங்க. பட் அவங்க திரும்பி வந்து பார்க்க சொல்ல ஸ்டோர் ரூம் திறந்துருக்கும். ஸோ அதனால அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, யாராவது எதாவது எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு பூட்டு போட்டு போயிருந்துருப்பாங்கடா. இன்றைக்கி மார்னிங் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்களோட வேலையை வந்து க்ளீன் பண்ணுறது தான். சரி ஓகே போய் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, போய் எல்லாத்தையும் க்ளீன் பண்ண சொல்ல ஸ்டோர் ரூமில் வைக்க வேண்டிய சில திங்ஸ் வந்து வெளியே இருந்திருக்கோண்டா. அந்த திங்ஸை எடுத்து ஸ்டோர் ரூமில் வைக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஸ்டோர் ரூம் கதவை திறந்திருப்பாங்க. அப்படி திறக்கும்போது நீங்களும் ஜிமினும் இருக்க கோலத்தை அவங்க பார்த்துட்டாங்க. ஓகேவா. 2 பேரும் பக்கத்து தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, உங்களை எழுப்பியிருக்கவே மாட்டாங்கடா. சந்தடி சாக்கு இல்லாமல் இங்கே வந்து ஊருக்கு நடு மட்டியில் வந்து விஷயத்தை போட்டு உடச்சிட்டாங்க. ஸோ இதை தான் இப்போ வந்து அந்த கேள்வி வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிகிட்ருக்கு. அப்போதான் ஜிம்மினோட அம்மாக்கெல்லாம் சரி ஷாக்கு, எது ஏன் பையனா அப்படின்ட்டு எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி முடிச்சிட்ருக்காங்க. அவ்வளோதான், ஊர் மக்கள் கண்ணு காது மூக்கு வாயின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ இன்னும் அவங்களோட அப்பா வந்து, என்ன சொல்கிறீங்க, அப்படிலாம் கிடையாது, என் பொண்ணு அப்படிலாம் பண்ணிக்க மாட்டான், அதுவும் என் சின்ன மாப்பிள்ளை வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா சொல்லிட்டுருக்காரு. அப்போ வந்து இன்னும் 2 பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்னது உங்கள் சின்ன மாப்பிள்ளை வாய்ப்பு கிடையாதா, என்ன சொல்கிறீங்க ஐயா நீங்கள், நேற்று தான் நாங்கள் பார்த்தோம் உங்கள் பொண்ணும் மாப்பிள்ளையும் ஆலமரத்துக்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க, அப்புறம் உங்கள் பொண்ணு தான் அவனை வலுக்கட்டாயமாக கையை பிடிச்சி இழுத்துட்டு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் நேற்று உங்கள் 2 பேர் நீங்கள் போனதை வந்து 2 பேர் பார்த்தாங்க நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த 2 அக்காங்க தான் வந்து இப்போ பேசிக்கிட்டு அந்த அக்கா இப்படி சொல்லிவிட்டு, என்ன சஞ்சீவினி நான் சொல்கிறது சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இன்னொரு அக்கா வந்து ஆமாம் நான் கூட பார்த்தேன், அந்த பையன் கூட ஏதோ வரமாட்டேன்ற மாதிரி தான் கத்திகிட்டு இருந்தான், உங்கள் பொண்ணு தான் கையை பிடிச்சி வாங்க அத்தான் அப்படின்னு இழுத்துட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து ஒரு மாதிரி போர்ட்ரேட் பண்ணிட்டாங்கடா. ஸோ உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் முடியல. உங்கள் அம்மாவுக்கு அப்படியே செம்ம கோவம். உங்கள் அப்பாவுக்கு லேசாக கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. பிகாஸ் வந்து ஊர் முன்னாடி மான மரியாதை எல்லாம் போச்சு. ஸோ எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா,
எல்லாருமே வந்து ஒரு மாதிரி தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ வந்து ஜிமினோட அம்மா, இருங்க அமைதியாக இருங்க, முதல்ல போய் பார்க்கலாம், என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா என்னன்ட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ எல்லாருமே வந்து அந்த அரண்மனைக்கு தான், அதாவது அந்த மாடி வீட்டுக்கு, அந்த ஸ்டோர் ரூம் இருக்க இடத்துக்கு வராங்கடா. வந்து பார்த்தா அந்த கேள்வி சொன்னது உண்மை. நீங்கள் 2 பேருமே வந்து படுத்துட்டு தாண்டா இருக்கீங்க. எப்படின்னா, ஜிமின் வந்து அலமாரியில் சாஞ்ச மாதிரி படுத்துட்ருக்காரு. லைக் உக்காந்துட்டே தூங்குவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி காலை நீட்டி படுத்துட்ருக்காரு. ஸ்டில் அவரோட உடம்புல ஷர்ட் கிடையாது. அதான் நேற்று இது கழட்டி வீசிட்டார் இல்லையா. ஸோ நீங்கள் வந்து அவர் பக்கத்தில் தான் உட்காந்துருந்துருப்பீங்க. பட் நீங்களுமே அப்படியே தூக்க கலக்கத்தில் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, ஜிமினோட மேலேயே படுத்து தூங்கியிருந்துருப்பீங்க. உங்கள் கை 2ம் ஜிமினோட இடுப்பை வந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்கு. ஜிமினோட கை வந்து உங்கள் ஷோல்டர் மேலே இருக்குது. உங்கள் தலை வந்து அவரோட செஸ்ட்டில் இருக்குடா. ஸோ நீங்கள் வந்து அந்த ரூமில் காற்றும் இருந்திருக்காதா, அதனால் உங்கள் 2 பேருக்குமே நல்லா ஸ்வெட்டாக இருக்குது. நீங்கள் வந்து 2 பேருமே வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட பார்க்க வந்து ஏதோ பண்ணிட்டீங்கன்ற மாதிரி தான் வந்து மற்றவங்களுக்கு வந்து போர்ட்ரேட் ஆகும். ஏன்னா உங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து மெஸ்ஸியாக இருக்குது. அவர் ஷர்ட்டே போடல, உங்களோட ட்ரெஸ் கொஞ்சம் விலகி இருக்குது. பிகாஸ் இங்கே தூக்கத்தில் அது விலகி இருக்கோண்டா. அதை வந்து இவங்க எல்லோரும் பார்த்துட்டாங்க. ஸோ இப்போ இவங்க எல்லாருமே வந்து உங்களை தப்பாக தான் நினச்சிட்டாங்க. ஸோ ஸ்டில் இப்போ வந்து டைம் வந்து ஒரு 5 o'clock ஆகிடுச்சிடா. கரெக்டாக சன் வந்து கொஞ்சம் ரைஸ் ஆக ஆரம்பிச்சு. எனக்கு எப்படின்னா சூரியன் அடிக்கிற மாதிரி ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து எப்போவுமே சூரியனோட வெளிச்சம் வந்து உங்கள் முகத்தில் பட்டால் தான் நீங்கள் ஏஞ்சிப்பீங்க. அந்த மாதிரி பொண்ணு நீங்கள். சூரிய வெளிச்சம் வந்தோடனே ஏஞ்சிருவீங்க. நீங்கள் தான் குடும்ப குத்து விளக்காச்சே. ஸோ அதனால் நீங்கள் ஏஞ்சிருவீங்க. இப்போ வந்து இவங்க டோர் ஓப்பன் பண்ணதுனால வெளிச்சம் வந்து உங்களோட ஃபேஸில் படுது. அது சூரிய வெளிச்சம்னு சொல்ல முடியாது, லைக் வந்து லைட்டுன்னு சொல்லிக்கலாம், ஓகேவா. அந்த வெளிச்சம் உங்கள் ஃபேஸில் பட்டோடனே நீங்கள் லேசாக அப்படியே ஒரு மாதிரி அசைஞ்சிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே எழுந்துக்கல, கண்ணை மட்டும் திறந்து பார்க்குறீங்க. பார்த்தா ஒட்டக ஊரும் உங்கள் குடும்பமும் உங்கள் முன்னாடி நிற்கிறாங்க. உங்கள் அப்பாவா நெஞ்சை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டாரு. உங்கள் அம்மா அப்படியே உங்களை முறைக்கிறாங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி உங்கள் கண்ணை அப்படியே உருட்டி பார்க்குறீங்க. பார்த்தா நீங்கள் வந்து ஜிமினோட செஸ்ட்டில் படுத்துருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளோதான். அச்சச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ண டக்கால்னு அப்படியே வந்து அவரை தள்ளிட்டு அப்படியே எழுஞ்சிருப்பீங்க பாருங்கள். நீங்கள் தள்ளின ஃபோர்ஸில் மனுஷனும் எழுஞ்சிட்டாரு. எழுந்து சுற்றி பார்க்குறாரு. எல்லாரும் அவரை நின்று பார்த்துட்ருக்காங்க. என்னடா ஆச்சுன்ட்டு அவருக்கு ஒன்றுமே புரியல. அவர் ஸ்டே பார்த்துட்டே இருக்காரு. நீங்களா அப்படியே ஒரு மாதிரி அவங்க ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிட்டு, அம்மா அம்மா அது வந்து அப்படின்னு சொல்ல வரீங்க. உங்கள் அம்மா நீங்கள் பேச கேட்கவே இல்லை, தரன்னு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்கடா. இங்கே ஜிமினோட அம்மாவும் ஜிமினை பிடிச்சிட்டு இப்படியே கூப்பிட்டு போயிட்டாங்கடா. ஸோ இங்கே நான் சீன் கட் பண்ணிக்கிறேன், ஓகேவா. நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன்டா, இது வந்து 1 ஷாட்டாக போட முடியாது. பிகாஸ் நான் ஸ்டோரி லைன் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன். மேபி 2 ஷாட் இல்லை 3 ஷாட் வரும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எனக்கே வந்து கண்டிப்பாக தெரியல இது வந்து 1 ஷாட்டா 2 ஷாட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் நான் இதை முடிச்சிட்டேன்னா ஓகே, இதை 2 ஷாட்டாக நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். பட் இல்லைனா நான் 3 ஷாட்டாகவே போட்டுடுறேன், சரியா. நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கடா, உங்களுக்கு 2 ஷாட் வேணுமா இல்லை 3 ஷாட் வேணுமா சொல்லுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி வந்து இது வந்து இன்னும் லென்த்தாக நான் கொண்டு போகிறேன், சரியா. ஓகேவா. ஸோ ஓகேடா, இங்கே நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட வந்து அதாவது நெக்ஸ்ட் ஷார்ட் வந்து நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஸோ மன்னிச்சிக்கோங்கடா. அண்ட் பை த வே, வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். பை பை ஆல். சரண்யா அமே.